ஈழத்தில் வந்து ஒரு தமிழரால் வந்து பஸ்ஸுகள் வந்து செய்யப்படுது அப்படி சொன்னால் வெளியில் யாருக்குமே தெரியாது, நம்பவும் முடியாது. இப்போ இதுக்கு வந்து ஓஃபன் யூன் பட்னுமாய் எந்த நேரம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்தே ஒரு 2-3 வயதிலிருந்தே தொடங்கிட்டாரு. சின்ன வாகனங்கள், சின்ன கார்கள். இப்போ இதுக்கு வந்து நான் பேட்டரி செட்டப் செஞ்சு கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே பேட்டரியை வச்சுருக்கேன். இதுதான் அடுத்த கட்டமாக இப்படி வருது. இதுக்கு ஸ்டிக்கர் அடித்து நீ அந்த கிளாஸ் பீட்டிங் மாதிரி இப்படி செஞ்சு அது டயர் ஊட்டி எடுக்கிற நேரம் இப்படி வருதுன்னு சொல்லி பாருங்க. கட் பண்ணியிருக்கிறதே எவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி அது அவ்வளவும் வளர்ச்சி வெட்டியிருக்கேன்னா நீங்கள் யோசித்து பாருங்க. பயன்படுத்துகிற இந்த மூடி வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி நீங்கள் ஒரு நிமிஷம் கெஸ் பண்ணுங்க. அது என்னன்றது நாங்கள் சொல்கிறோம். ரியல் லைட் மாதிரி அது அப்படியே இருக்குது. எப்படி இந்த ஐடியா? ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு தெரிஞ்சு ஈழத்தில் ஒரு தமிழரால் வந்து இப்படி பேருந்துகள் தயாரிக்கப்படுது அப்படி சொல்லும்போது ஷாக் ஆகி தான் உண்மையில் தேடி வந்தோம். இந்த லைட்லாம் வேலை செய்யுது. இது வந்து பிரேக் லைட்டு, அதுக்கும் லைட் இருக்குடாப்பா. நான் யூஸ் பண்ணிக்கிறது லைட்டர் இருக்கிற இதுதான் பிளாஸ்டிக். ஓ மை காட். ஸ்டேரிங்கள் அதெல்லாம் வந்து காட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த இருக்குது. அண்ட் அந்த முன்னுக்கு அந்த இன்ஜின். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது உள்ளே வந்து ஃபிட் பண்ணிட்டார். உள்ளுக்கு பாருங்க அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சிருக்காரு. அது 6 ஃபோட்டோ ஒன்று சொல்லிச்சுன்னா இந்த பஸ் வந்து ஆர்டர் பண்ணவங்கள்ட்ட அங்கே இருக்குன்னு சொல்லி அடிப்பாங்களா? அது தாண்டி வந்து இப்போ எங்கே போகுதுன்னு சொல்லி அடிப்பாங்களா இந்த திருவண்ணாமலை? அதில் இருக்க கஸ்டமைஸ் வந்து அவங்களோட ரிக்வஸ்ட். இப்போ அதில் பார்க்க போனால் ஒரு ஃபோட்டோ வந்து கேட்டிருந்தார். இது நான் பார்த்தா வந்து ஃபோட்டோ அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஆர்டர் பண்ணுறவங்க வந்து இப்படி இந்த மேலுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோ அடிச்சு தருவோம். இதில் உள்ள பேரெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கேன். நம்பர் பிளேட்டை நோட் பண்ணால் விளங்கும். டேட் ஆஃப் பர்த் இப்போ சிடிபியாக இருக்கட்டும், அந்த ப்ரைவேட் பஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் டிசைன் ஸ்டிக்கர் எல்லாம் அடித்து செய்வாங்களா? அதே மாதிரி அதுவும் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. அந்த அண்ணா பக்கத்து ஊரில் இப்படியான விஞ்ஞானி மாதிரிலாம் இருக்கிறீங்க வந்து பெருமையாக இருக்குது. கிட்ட பார்க்கக்குள்ளே நீங்கள் நினைப்பீங்க வந்து ரியல் பஸ் ஸ்டாண்டு சொல்லி. ஆனால் அப்படி பின்னுக்கும் எந்த அளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க. சும்மா அப்படி கையளவு இருக்குது. வணக்கம், வந்து தமிழோட திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈழத்தில் வந்து ஒரு தமிழரால் வந்து பஸ்ஸுகள் வந்து செய்யப்படுது அப்படி சொன்னால் வெளியில் யாருக்குமே தெரியாது, நம்பவும் முடியாது. ஆனால் ஒரு தமிழனால பஸ் வந்துட்டு டிசைனிங் பண்ணப்பட்டு செய்யப்படுது. ஆமாம், உண்மையிலே வந்து அதை நாங்களும் நம்ப இல்லை. அது எங்களுக்கு தெரிஞ்சாத எங்களோட ஊருக்கு ஒரு பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு அண்ணாவரால் சந்திக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு விஞ்ஞானி என்றே சொல்லலாம். ஏன்னா நம்மளோட படிகளுக்கும் இப்படியான திறமைகள் இருக்குது, வழியில் கொண்டு வரணுன்றதுங்கிறாரு. எங்களுக்கும் பார்த்தோன்னு வந்து ஒரு வியப்பாகிட்டு உண்மையிலே அதே எக்ஸைட்மெண்ட்டோட போய் ஆளை வந்து சந்திக்க போகிறோம். ஆமாம், ஸோ இந்த ஈழத்து வில்லேஜ் விஞ்ஞானி யார் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொன்னால், இவரோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் டிக்டாக்ல தான் வந்து பார்த்தது. ஆமாம், உண்மையில நான் நினைச்சேன் வந்து இப்போ இந்த நிறைய பேர் வந்து சிங்கள ஏரியாவில் செய்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறமா நம்மளோட ஊருக்கு பக்கத்தில் எப்படி நடக்குது வந்து எங்களுக்கு வியப்பாக இருந்தது. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வணக்கத்தையும் விட்டீங்கன்னு அதான் இப்போ நான் தமிழில் வணக்கம்னு சொல்லி அதனால் இப்படி இங்கிலீஷில் கை வைக்கிறேன். எப்படி 2 மணி தான் இப்போ பிஸியாக இருக்கிறீங்களோ? இல்லை வேலை நடக்குது, வேலை நடந்துருக்கு. டெய்லி பிஸி தான் போல. என்ன ஓகே, அவர் ஆஃபீஸுக்கு பார்ப்போம். வந்து உண்மையிலே வந்து இந்த பஸ்ஸில் நிறைய பேர் பயணம் செஞ்சுருப்போம். பஸ்ஸை வந்து பார்த்துருப்போம். கிட்ட பார்க்கக்குள்ளே நீங்கள் நினைப்பீங்க வந்து ரியல் பஸ் ஸ்டாண்டு சொல்லி. ஆனால் அப்படி பின்னுக்கும் எந்த அளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க. சும்மா அப்படி கையளவு இருக்குது. நாங்கள் நிறைய தரம் உண்மையாக வந்து ஒரு பெரிய விஷயம் இதை பார்க்கல வந்து. அது பக்கத்து ஊரில் இப்படியான விஞ்ஞானி மாதிரிலாம் இருக்கிறீங்க வந்து பெருமையாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. அப்படியே தத்ரூபமாக பஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து படைச்சி வச்சுருக்காரு அண்ணா. வந்து அந்த கோயிலெல்லாம் பார்த்துருப்போம். அந்த விளையாட்டு பஸ் வந்து நார்மலாக செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு. ஆனால் அது வந்து நார்மலாக தெரியும், அந்த ரியல் பஸ் மாதிரி இருக்காது. இப்போ நீங்கள் இப்படி இது ரியல் பஸ் மாதிரி வந்து மேக் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்து இப்போ சிடிபியாக இருக்கட்டும், அந்த ப்ரைவேட் பஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் டிசைன் ஸ்டிக்கர் எல்லாம் அடித்து செய்வாங்களா? அதே மாதிரி அதுவும் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு அந்த அண்ணா. இப்போ ஒன்று தான் இருக்கேன், மற்றெல்லாம் போய்த்தேன். மற்றதெல்லாம் ஜஃப்னாவுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பவுனியாவுக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் செஞ்ச பஸ்ஸை வீடியோ போட்டு நான் டிக்டாக்ல போட்டு வைரலான அன்னைக்கே கேட்டு அன்னைக்கே டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்லி அன்னைக்கே போட்டுட்டேன், கொடுத்துட்டீங்க. ஒரு செகண்டாக செஞ்சது ஆர்டர் வந்து ஜஃப்னால இருந்து. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து இன்னும் ஆர்டர் எடுத்து செய்யலை, நீங்கள் சும்மா செஞ்சுட்டு அதை டிக்டாக்ல போட்டுறீங்களா? அப்படியே ஃபஸ்ட்டு அதை நானாக செஞ்சு ஒன்று உருவாக்கி அப்போ நான் பார்த்தேன், நான் இது ஒரு பிஸ்னஸாக செய்வோம்னு சொல்லிட்டு நான் டிக்டாக்ல போட்டேன். நான் போட்டு அந்த வீடியோ வைரல் ஆனதால் அப்போ நான் அதை
போட்டதுக்கு பிறகு இந்த வீடியோ பார்த்தவங்க கமெண்ட்டுக்கு இன்பாக்ஸுக்கு வந்து டைரெக்டாக கேட்டாங்க என்ன விலைண்டு. அப்போ நான் அதில் வெறும் 500 லாபம் வச்சு பெஸ்ட்டுக்கு செஞ்சது எனக்கு மன திருப்திக்கு 500 லாபம் வச்சு நான் கொடுத்துட்டேன். எவ்வளோ கொடுத்தீங்களா? அதை 5000 ரூபாய்க்கு கொடுத்தேன். எனக்கு நான் 4500 செலவழித்தேன். நான் அதை வந்து நான் 5000 ரூபாய்க்கு கொடுத்தேன். நான் இனி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸில் போட்டு டெலிவரி கொரியர் சர்வீஸுக்கு போட்டு கொடுத்தேன். நான் இனி வரும் காலத்தில் இப்போ நான் செய்கிறது வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுத்து இப்போ அவங்ககிட்ட பெஸ்ட்டுக்கு அட்வான்ஸ் வந்து வாங்குறேன். நான் என்ன காரணம்னா இப்போ பஸ்ஸில் வந்து இப்போ அவங்களோட பேர் கஸ்டமைஸ் எல்லாம் செய்கிறேன் நான் தானே. இப்போ ஸ்டார்டிங் வந்து சொல்ல போனால் இப்போ இதில் உள்ள பேரெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கேன். நம்பர் பிளேட்டை நோட் பண்ணால் விளங்கும். நம்பர் பிளேட் அவர் டேட் ஆஃப் பர்த் விளக்கம் இருக்கு. இதோ பாருங்க, நாங்கள் இதுக்குன்னு சொல்லி அடிப்பாங்களா? அதானே வந்து இப்போ எங்கே போகுதுன்னு சொல்லி அடிப்பாங்க தானே இந்த திருவண்ணாமலை. அதில் இருக்க கஸ்டமைஸ் வந்து அவங்களோட ரிக்வெஸ்ட். இப்போ அதில் பார்க்க போனால் அவர் ஃபோட்டோ வந்து கேட்டிருந்தார். இது நான் பார்த்தா வந்து ஃபோட்டோ அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஆர்டர் பண்ணுறவங்க வந்து இப்படி அந்த மேலுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோ அடிச்சு தருவாங்க. அப்பா வந்து சின்சியராக வந்து சிடிபியில் வேலை செஞ்சுருக்கார். ஆனால் அவர் இப்போ இறந்துட்டார். அவர் நினைவுக்காக அவர் செய்து கேட்டிருந்தார். அப்போ அவருக்காக நான் செய்த என்னால் முடிஞ்ச ஒரு வேலை இதுதான். என்னால் முடிஞ்சது நான் முடிஞ்ச அளவு ஒரு பெஸ்ட் ட்ரை பண்ணி அவருக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இப்போ இதில் அப்படி அடிச்சிருக்கு வந்து மேனேஜர் டைரக்டர் சிடிபி. ஆனால் அவர் வந்து அந்த நேரம் வேலை செஞ்சதால் அவருக்கு அந்த சிடிபி லோகோ தான் வேணும். இப்போ நிறைய பேர் நான் போட்ட கமெண்ட்ல வந்து எஸ்எல்டிவி தானே வரும், சிடிபிஏ. நான் சொன்னேன் அவருக்கு சிடிவி அதை பார்த்தீங்கன்னா விளங்கும். சிடிவி தான் அடிச்சிருக்கேன் பழைய லோகோ எடுத்து. இப்போ வந்து மாறுது இதுதான் வரும். இப்போ நான் புது மாடல் பஸ் ஆனால் லோகோ வந்து பழையது. அப்படி இதால செஞ்சு கொடுக்குறேன். இப்போ அவங்களோட கஸ்டமைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ உண்மையிலே வந்து அந்த கவர்மெண்ட் இதுலையோ இல்லை பஸ்ஸில் வந்து அதிக பிரியமுள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உண்மையாக அந்த விலையை பார்க்கல. இப்போயும் வந்து நார்மலாக வந்து 10,000 15,000 அப்படியான அந்த ரேஞ்சுக்குலாம் கொடுக்குறேன். நானே வந்து சொன்னேன், ஆனால் நீங்கள் மிதக்கிறத பார்த்துட்டு இப்படி கொடுக்காதீங்க, கூட கொடுங்கன்னு சொல்லி. ஏன்னா இப்போ உண்மையாக வந்து 1 ரெடி பண்ணுறேன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுக்கணும்? இப்போ எனக்கு மினிமம் இப்போ இந்த சிடிவி செஞ்சது 8 நாள் எடுத்துது. ஏன்னா இது இதுக்குரிய சாமான் கையில் எதுவும் இல்லை. இப்போ பிரிண்டிங் போகணும், வரணும், இதுக்குரிய மெட்டீரியல் எடுக்கணும், எல்லாம் செய்ய நான் நைட் ஃபுல்லாக 1 மணி 2 மணி ஃபுல் டே இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் செய்கிறது. இப்போ பகலில் அங்கால இருப்பேன், நைட்டுக்கு இஞ்சால மாறிட்டு லைட்டை போட்டுட்டு ஃபுல்லாக வேலை செய்யும். வேலை முடியாது தூங்குறது. அப்போ டைம் எடுத்து மெனக்கட்டு செய்கிறதா இது. ஆனால் அதுக்கு ப்ராஃபிட் இல்லை. உண்மையாக அதான் நான் ஒரு கூலி வேலையில் போய் செய்கிறேன்றாலும் கூட இப்போ ஒரு நாளைக்கு 1500 2000 நமக்கு 8 நாள் நீங்கள் இதுக்காக மெனக்கட்டு ஒரு சின்ன லாபம் வச்சிருக்கிறது வந்து உண்மையில எங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தத்ரூபமாக இருக்குது. அதாவது அவர் அந்த மெனக்கட்ட நாளைக்கு உண்மையிலே இந்த பஸ்ஸில் அவர் கிடைக்கிறது வந்து 2500 3000 லாபம் தான் 8 நாளைக்குரிய காணாது. இப்போ என்னென்னா இப்போ நான் ஸ்டார்டிங்கில் செய்ய போக்கில் எனக்கு பெரிய லாபம் வைக்கல. ஆனால் நான் இப்போ மெயின் தொழிலாக வந்து இதைத்தான் இப்போ செய்கிறேன். நான் இப்போ முன்னாடி இப்போ டிரைவிங் ஸ்கூலில் பழகிட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நான் இப்போ அந்த இதில் பெரிய சேலரி காணாது. அப்போ சரி சொந்தமாக செய்வோம், மக்களுக்கு பொறாமை இல்லாமல் இருக்கணும். நம்ம செய்கிற தொழிலில் பொறாமை வரக்கூடாது. அப்போ நான் கூடுதலாக இப்போ பஸ்ஸெல்லாம் ட்ராவல் பண்ணுறது. இப்போ என் பைக் இல்லைன்றதால பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதால அப்போ தெரியும் தானே, ஒவ்வொரு நாளும் போவேன். போக்கில் வரக்குள்ள பஸ்ஸில் எந்தெந்த பார்ட்ஸ் எங்கெங்கே இருக்கி இப்போ போக்கில் வரக்குள்ள அதெல்லாம் நோட் பண்ணுவேன். அப்போ அதை பார்த்து சரி இப்போ செய்கிறேன்னா இதை செஞ்சு கொடுப்போம். அப்புறம் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணேன். பார்த்தா இப்படி தான் உங்களை மாதிரி நல்ல மனசிரிக்காக்கள் வந்து சிங்களாக்கள் அவங்க வந்து ஒரு ஐயா வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அவர் பழைய மாடல் எல்லாம் செஞ்சு போட்டிருந்தார். ஆனால் விற்கலை. அவர் செஞ்சு அவங்களுக்குரிய மாதிரிக்கு அவருக்கு ஷோவுக்கு வச்சிருக்கார். அந்த ஆசைக்கு செஞ்சு வச்சுருந்தார். அப்போ அவர் இதை பார்த்தேன். நான் சரி நம்ம இதொன்று செய்வோம் பார்த்தேன். சிங்கள பொடியின சரி வாங்குவானு என் விலையும் கூட நம்மள ஆக்கள் விருப்ப மாட்டாங்கன்னு ஒரு எண்ணத்தில் நான் செஞ்சுட்டு போட்டேன். நான் அப்போ செஞ்சு விற்ப கொண்டுட்டு போக்கல, யாரும் வாங்கலை. பிறகு நான் என்ன செஞ்சேன், இதோ சரி விற்கல போகலை, இந்த ஐடி ஒன்று இருக்குது டிக்டாக் ஐடியா அதில் போடுமென்ட்டு நான் போட்டேன். நான் அந்த வீடியோ எதிர்பார்க்காம வைரல் ஆகிட்டு. அப்போ அதை பார்த்து தானே அது எல்லாரும் வந்து கேட்க போக்கில் அவங்க வந்து கேட்டாங்க தங்களோட பிள்ளைகளுக்கு வேணும்னு சொல்லி. அப்போ பிள்ளைகளுக்கு வாங்க போக்கில் நான் யோசித்தேன், நம்ம 4500 ரூபாய்க்கு செஞ்சது வந்து நார்மல் குவாலிட்டியில் செஞ்சேன். நான் பிள்ளைகளுக்கு கண்டு போக்கில் கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் செய்யணுன்றதுக்காக நான் ஹை குவாலிட்டியில் செஞ்சேன். அப்போ அதனால தான் கொஞ்சம் இப்போ விலையும் கொஞ்சம் கூட்டி இருக்கேன். பிறகு 6000 ரூபாண்டு சொன்னேன். நான் லாபம் உண்டு வைப்போம். இப்போ பெஸ்ட்டுக்கு செஞ்ச மெட்டீரியலில் செய்ய போக்கில் லாபம் உண்டு வைப்போம் 6000 ரூபா சொன்னேன் நான். பிறகு பார்த்தேன் இனி பேக்கேஜிங் கொரியர் சர்வீஸ் அதெல்லாம் இந்த செலவில் போகுது. அப்போ அதெல்லாம் பார்க்க போகல
சரி கொஞ்சம் கூட்டுவோம்ட்டு போயிட்டு 10,000 கொண்டு வந்திருக்கேன். அதோட மெட்டீரியலையும் மாற்றிருக்கேன். இப்போ அது வந்து ஒட்டுறது வந்து ஹை குவாலிட்டியான இந்த சூப்பர் குழுவெல்லாம் வச்சு தான் ஒட்டுறது. இப்போ அதுக்குரிய மாதிரிக்கு நமக்கு சார்ஜ் போகும் தானே. ஏறுறதுக்கு இருக்கிற அந்த படியை நம்ம டெண்டு இப்படி சைடில் அந்த ஏறுறதுக்கு ஒரு படி. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது உள்ளே வந்து ஃபிட் பண்ணிட்டார். உள்ளுக்கு பாருங்க அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சிருக்காரு. அது 6 ஃபோட்டோ ஒன்று சொல்லிச்சுன்னா இந்த பஸ் வந்து ஆர்டர் பண்ணவங்கள்ட்ட வளமைக்கு அதில் சாமி போட்டோ இருக்கும். லட்சுமியோட போட்டோ நான் யோசித்தேன் இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோட்டோ வைப்போம். அதுக்குள்ள லைட்டு வேணும். அதுக்கு ஒரு லைட் ஒன்று செட் பண்ணிருக்கேன். எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, காட்டுறேன் நான் பாருங்க. அந்த லைட் இல்லாட்டி அந்த ஃபோட்டோ விளங்காது. அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஒரு லைட் ஒன்று செட் பண்ணி அதை தாண்டி அந்த ஸ்டேரிங்கள் அதெல்லாம் வந்து காட்டுற பாருங்க. அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இருக்கு அண்ட் அந்த முன்னுக்கு அந்த இன்ஜின் எல்லாமே வந்து அப்படியே வந்து படைச்சிருக்காருண்ணே. லைட்டிங் செட்டப்லேருந்து எல்லாமே வடிவாக இருக்குது. இந்த ஃபோட்டோ வந்து அந்த ஆர்டர் பண்ணவங்களா? அப்போ உங்கள்ட்ட ஃபோட்டோ கொடுத்து அடிச்சு எடுக்கலாமே. அதுக்கேற்ற மாதிரி இப்போ இன்னொரு ஆர்டரும் இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கேன். நான் இப்போ அடுத்த ஆர்டர் செய்கிறதுக்காக டிசைனிங் பண்ணி ப்ரைவேட் பஸ்ஸுக்கு அடுத்த ஆர்டருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எதுவும் அடுத்த ஆர்டராக இந்த பஸ்ஸை தான் செய்ய போகிறேன். ப்ரைவேட் பஸ் உண்டு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பஸ் வந்து பச்சை கலரில். ஏன்டா ப்ரைவேட் பஸ் கொஞ்சம் மினி மோடிஃபைல் பண்ணி லைட்ஸ் எல்லாம் போட்டு செய்கிறதால கலர்ஃபுல்லாக இருக்குன்னு தானே. அப்போ இதே மாதிரி இந்த இது ஷேப் தான். ஆனால் பஸ் வந்து ஸ்டிக்கரிங் இந்த வேலை செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு பிளான். பிரைவேட் பஸ்ஸுக்கு தான் வேலை அதை விட கூட வரும். என்ற முன்னுக்கு இப்போ இதுக்கு நார்மல் நம்ம சிடிபிக்கு இந்த மாதிரிக்கு பஃபர் வரும். பிரைவேட் பஸ் அப்படி இல்லை. அதுக்கு அதை விட அல்டிமேட்டாக அலுமினியம் ஃபிட்டிங் செஞ்சு அதுக்குரிய ஷீட் எல்லாம் வச்சுருங்க. அலுமினியம் ஷீட்டிங்னு சொன்னால் இந்த அலுமினியம் ஷீட் வச்சு தான் வேலை செய்கிறதுக்கு. அதுக்கு உண்மையிலே யூஸ் பண்ணுறீங்க. அலுமினியம் ஷீட் வாங்கி தான் இப்போ வேலை கூட ப்ராஃபிட் குறைய. இப்போ மிச்ச நாளைக்கு செய்வனோ தெரியாது. இப்போ இங்கே இருக்கு மட்டும் செய்வன் இந்த பிஸ்னஸு. வெளிநாடு போகணும் தானே, உழைக்கணும், சொந்தமாக எல்லாம் பார்க்கணுன்ற போகல. சப்போஸ் வந்து உங்களுக்கு இதுக்குரிய சக்ஸஸ் ஆகி இதுக்குரிய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குதுனாலும் நீங்கள் பொறிக்க போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபாரின் போகிறேன்னு சொன்னால் இப்போ நாம் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது சொந்த இடம் இல்லை. இப்போ சொந்தமாக ஒரு இடம் உண்டு. இப்போ நமக்கு உருவாக்கணும்டா இந்த தொழில் செஞ்சு 5,000 4,000 லாபம் பார்த்து முடியாது. ஏன்டா இப்போ மிச்ச காலத்துக்கு இருக்க போகிறது இல்லை. இப்போ பாருங்க உங்களோட திறமையோட போக போகுது. அதான் கவலை என்னண்டா, இப்போ அம்மாவும் சொல்லுவா இப்போ எடுத்த செஞ்சு கொடுத்து முடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை கொடுத்து விசாவை பார்த்து போகணுன்னு சொன்னாங்க. இப்போ நானும் என்ன செய்யறேன், எனக்கு மாதம் நான் சொல்லுவேன். இப்போ நேற்றைக்கு ஒரு கோல் ஒன்று வந்துச்சு. தனக்கு வந்து அவர் முன்னாடி வேலை செஞ்ச மாதிரிக்கு அவர் சொந்தமாக ஒரு பஸ் வச்சுருந்தார். அந்த பஸ் மாதிரி செய்யணுமான்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் செஞ்சு தரேன். அப்போ அவர் கனடாவிலேருந்து சோல்வ் பண்ணி சொன்னார். அப்போ அவர் நான் தான் வந்து 50,000 காசு தரேன், எனக்கு வேலை நீட் அறியும். நான் சொன்னேன் வேலை நீட் அறியும், கனடாவுக்கு போடணும்னு சொன்னேன். இப்போ கனடாவுக்கு போடுறேன்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பேக்கேஜிங் கூலி வந்து வேறையா வரும். ஏன்னு சொன்னால் அப்போ நான் பேக்கேஜிங் வந்து செஞ்சு கொடுக்குறது வந்து ரெஜியூம் ஷீட் வாங்கி தான் செஞ்சு கொடுப்பேன். இந்த சைஸுக்கு பாக்ஸ் வராது. இப்போ இந்த சைஸுக்கு பாக்ஸ் வராமல் இருக்கிறாரு. நான் இந்த பஸ்ஸோட சைஸுக்கு கட் பண்ணி அதை நான் ஒரு பாக்ஸை உருவாக்கி பெக் பண்ணி தான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போ சும்மா பெக் பண்ணி சும்மா வச்சு கொடுக்கல. அதுக்கு வந்து நான் இந்த பபுள் ட்ராப் வச்சு சுற்றி தான் இப்போ இந்த பஸ் இப்படி தான் போகுது. கீறுபடக்கூடாது. மெயினாக வந்து இப்போ நம்ம செஞ்ச வேலை ஃபுல்லாக நீட்டாக செஞ்சிருக்கோம், ஒரு கீறு இல்லாமல் செஞ்சிருக்கோம். இப்போ இதால் சுற்றி இதில் பாக்ஸ் செஞ்சு இதை நான் போயிட்டு இப்போ நம்ம இருக்கிற இடம் கலதாவது. இப்போ நான் இதை போயிட்டு கொடுக்கணும், பெட்டிகிலோவுக்கு போயிட்டு கொடுக்கணும். பெட்டிகிலோவுக்கு போய் டவுனுக்குள்ளே போய் அங்கே இருக்க கொரியர் சர்வீஸில் கொடுத்துட்டு வர நேரம் இப்போ எனக்கு போய் வர்றதுக்கு 130 அங்கால இனி 260 ரூபா காசு பஸ்ஸுக்கு செலவாயிடும். இனி இதை கொடுக்குற காசு அவங்களோட டெலிவரி போகும். இப்போ எனக்கு இதுக்கும் வந்து இந்த ஷீட்டுக்கு 900 ரூபாய் வைக்காங்க ஊரில். ரெஜியூம் ஷீட்டுக்கு 900 ஒரு ஷீட் போயிடும் இதுக்கு. அப்போ இப்போ இந்த பின் இதெல்லாம் வந்து இந்த உள்ளுக்குள்ள இந்த லைட்டு இதெல்லாம் அதை காட்டுறேன். இந்த லைட்டெல்லாம் வேலை செய்யுது. இது வந்து பிரேக் லைட்டு, அதுக்கும் லைட் இருக்குடாப்பா. பிரேக் லைட்டு என்னன்னு சொன்னால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு லைட்டர் இருக்கிற இதுதான் பிளாஸ்டிக். ஓ மை காட். வேலை என்னென்னா இதை கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரிக்கு இதை வச்சு ஷைன் பேப்பர் போட்டு தான் இந்த வேலையை செய்கிறேன். அடுத்து வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் சொன்னார் அந்த அண்ணா, அதை ஒரு காட்டுறோங்க. இப்போ நீங்களும் கெஸ் பண்ணுங்க,
இந்த இருக்கிற மூடி, அதாவது இந்த லைட்டுக்கு பயன்படுத்துகிற இந்த மூடி வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி நீங்கள் ஒரு நிமிஷம் கெஸ் பண்ணுங்க. அது என்னன்றது வந்து நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இவேந்திரம் என்ன இப்படியே அது எல்லாம் நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். எங்களுக்கு டைம் கொடுத்தாரு கண்டுபிடிக்க சொல்லி எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. சரி, ஓகே, நீங்களே சொல்லுங்க. இப்போ அது என்னன்றதுன்னா, இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நம்ம யூஸ் பண்ணுற குளிசையில் இருக்கிற கவரை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்டா ரியாலிட்டியாக ஒரு லுக் வரணும்ன்றதுக்காக. அப்போ நான் யோசித்துட்டு இப்போ அம்மாட்ட இருந்த குளிசையில் காட்டை கட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு நான் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி லைட்டும் போட்டு எல்லாமே. அதாவது தெரியும் உங்களுக்கு வந்து அந்த காட்டில் வர குளிசை வந்து தெரியும் உங்களுக்கு. அந்த குளிசை வந்து அந்த இப்படி சேஃபாக இருக்கணும் பண்ணுறதுக்காக வந்து உள்ளே வச்சு இப்படி மூடி வச்சுருப்பாங்க. அதை வெட்டி அதை வந்து உள்ளுக்கு வச்சு செட் பண்ணிருக்காரு. அதை பார்க்க தெரியவே இல்லை. அது வந்து அந்த ரியல் லைட் மாதிரி அது அப்படியே இருக்குது. எப்படி இந்த ஐடியா உண்மையாக நீங்கள் சொல்லணும், இது எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது, எப்போ இதை செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அந்த ஆர்வம் வந்தது? ஆர்வம் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த வேலையில் செய்வேன். அப்போ எனக்கு மிச்ச நாளாக நான் இந்த வீடியோஸ் பார்க்குறேன். நான் டிக்டாக்ல சிங்கள பொடியை செஞ்சு போடுறாங்க. அப்போ லைட்டிங் எல்லாம் செஞ்சு அழகாக செஞ்சு போடுறாங்க, ஆனால் விற்கிறது இல்லை. அப்போ அதை பார்த்து நான் யோசித்த மெயின் காரணம், இதை நம்ம செஞ்சு ஒரு பிஸ்னஸாக பண்ணுவோம். ஒரு சின்ன லாபத்தை எடுத்து கொஞ்சம் போக இல்லை லாபத்தை கூட்டு கொண்டு பார்த்தா நீங்கள் நம்மட பக்கம் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு இடம் இந்த பிரச்சனையும் வராதால சரி இருக்கிற வரைக்கும் இதை செஞ்சுட்டு பிறகு நீ கிளம்பு வெளிநாடுன்ற ஒரு நோக்கத்தில் இருக்கும் வரைக்கும். இப்போ எனக்கு இருக்க மெட்டீரியலுக்கு ஒரு இன்னொரு 4 பஸ் செய்யலாம். 4 பஸ்ஸையும் செஞ்சு கொடுத்தா இனி அங்கெல்லாம் மாற வேண்டியது. 4 பஸ் தான் செய்ய போகிறீங்களே? ஏன்டா இனி செய்கிறதுக்கும் நமக்கு என்ன சிச்சுவேஷன் அப்படி. அப்போ இந்த வீடியோ பார்த்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இப்போ எந்த கையில் இப்போ இன்னொரு 2 ஆர்டர் தான் இருக்குது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஆர்டருக்கு நான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கட்டிங் பண்ணிட்டேன். இந்த வேலை கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டு அப்போ திரும்பி இனி செய்யணும். முதலாவது பஸ் வந்து நீங்கள் எப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்க? முதலாவது பஸ் வந்து நான் போன மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் ஃபஸ்ட்டுக்கு செஞ்சது வந்து போன மாதம் செஞ்சு அதை வந்து அதுக்கு ஒரு நம்பிக்கை பிஸ்னஸ் போகும்னு சொல்லி. அப்போ ஒய்ஃப் தான் சொன்ன யோசிக்காத ஒரு நேரத்துக்கு வியூ போகும், அந்த நேரம் வந்து நீங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டாம். அவள் தான் சப்போர்ட்டாக பேசினேன் அந்த நேரம். அதுக்கேற்ற மாதிரிக்கு சப்போர்ட்டாக பேசினதுக்கு ஏற்ற மாதிரி வியூவும் போய் இப்போ செய்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஆர்டர் சிம்மரக்கூடிய மாதிரி இருக்குன்னு. இப்போ இது வந்து என்ன கட் பண்ணுறீங்க? இப்போ இது வந்து பஸ்ஸோட முன் பக்கம் இது வந்து இப்போ உள்பக்கத்தால் வருது, ஆனால் வெளிப்பக்கம் இது உள்பக்கத்துக்கு வர்றதால இந்த பக்கம் இப்போ திரும்பி இதை இஞ்சாலையும் கட் பண்ணணும். ஒரு வேலை செய்ய போனால் நுணுக்கமாக செய்கிறதால நேரம் எடுக்கும். இப்போ இதை வந்து சும்மா செய்கிறதில்ல. இப்போ செஞ்சுட்டு ஷைன் பேப்பர் எல்லாம் போட்டு எல்லாம் வேலை செய்யணும். இதுக்கு இந்த அளவுகள் வந்து எப்படி எடுப்பீங்க? வந்து இதான் இந்த அளவுக்கு வரணும், இப்படி தான் வரணும்னு சொல்லி அளவுக்கு வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு ஒரு இது பஸ் ஒன்று செஞ்சேன்னா அதில் வந்து நான் ஒரு ட்ராயிங் ஒன்று செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டேன். அந்த இதுக்கு வந்து இப்போ 16க்கு இப்போ இது வந்து கொஞ்சம் பெருசாக செய்கிறேன். 17 சென்டிமீட்டர் அகலம் வந்தால் அதுக்கேற்ற மாதிரிக்கு கொஞ்சம் அகலம் கூடும், 20 சென்டிமீட்டர் உயரம் வரும். அப்போ நான் இது வந்து 2 அடி நீளம், இது 2 அடி நீளத்துக்கு செஞ்சுருக்கேன் இந்த பஸ். இது வந்து இந்த பஸ்ஸில் சைட்டு அந்த 2 பக்கம் முதல்ல சைட்டு. இது வந்து டிரைவர் சைட்டுக்குரியது. டோர் வந்து இந்த சைட் வரும், அதை கடைசை கட் பண்ண வேண்டியது. 2 கிளாஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு இப்போ கிட்டத்தட்ட நார்மலாக இப்போ இப்படி ஒரு பஸ் செய்கிறவங்க பாருங்க, இவ்வளோ வந்து தத்ரூபமாக இருக்குது. இப்படி ஒரு பஸ் செய்கிறவங்க இதை வந்து இப்போ ரியலாக அப்படியே உருவாக்கலாம். நீ என்ஜினை வச்சு பூட்டி விட்டா சரியாது பஸ்ஸோடு. என்ஜின் பூட்டுற மாதிரின்னு சொன்னால் ரிமோட் கண்ட்ரோல் செஞ்சு பூட்டையிலும். ஆனால் அவங்கள்ட்ட பட்ஜெட் பெருசாக இருந்தால் உதாரணத்துக்கு தனக்கு 20,000 ரூபாய்க்கு பஸ் செய்யணும்னா நாம் செஞ்சு கொடுக்கலாம். ரிமோட் கண்ட்ரோலும் ஏண்டா இப்போ இந்த பஸ் வந்து ஷீட் குவாலிட்டியான ஷீட். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற குவாலிட்டியான ஷீட், அடுத்தது அதுக்குள்ளே பேட்ரி, அதுக்குள்ளே வீல் எல்லாம் சேர்த்து வெயிட் ஒரு 1.5 கிலோ வெயிட் வரும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரிக்கு பவர்ஃபுல்லான மோட்டரை செட் பண்ணணும். அதுக்குரிய ரிமோட் கண்ட்ரோல் தனியாக செட்டை வாங்கி அதுக்குரிய டயர்ஸை போட்டு அதுக்குரிய மோட்டரை செட் பண்ணி தான் அதை செய்யணும். அது செய்வீங்களோ? அது செய்யலாம். இப்போ தண்டை பட்ஜெட் இப்போ நான் இதை இப்போ எனக்கு இப்போ இது பெரிய லாபம் இல்லாட்டியும் நான் மன திருப்திக்கு செஞ்சு கொடுக்குறேன். இது ஒரு அப்படின்னு சொன்னால் இப்போ 10,000 வருதுன்னு சொன்னால் ரிமோட் கண்ட்ரோல் செட்டுக்கு மட்டும் எனக்கு ஒரு 5,000 செலவு போயிடும். அதை பூட்டுறதுக்கு எனக்கு எப்படியும் ஒரு நாள் டைம் எடுக்கும். ஃபுல் டே அந்த ரிமோட் கண்ட்ரோலை செட் பண்ணுறது 1 டே ஃபுல்லாக செஞ்சு டைம் எடுத்து செஞ்சால் தான் அதை முடிக்கலும். அரை நாள் வேலைன்னு செஞ்சு போனால் நீட்டாக வராது. அப்போ நீட்டாக செய்யணும்னு சொன்னால்
எப்படியும் ஃபுல்லாக இதுக்கு டைம் எனக்கு எடுத்து செய்யணும். இப்போ நான் இதை வந்து பார்க்க உங்களுக்கு இப்போ நான் கட் பண்ணி இப்போ செய்கிறதால உங்களுக்கு ஒரு 1 செகண்ட் மாதிரி இருக்கும். நான் போடுற வீடியோ வந்து டிக்டாக்லையோ போடுறேன் நான் 30 செகண்ட் ஒரு 1 மினிட்ல போடுறேன் நான். ஆனால் அந்த வேலை 1 டே வேலையாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ இதை நான் அளவெடுத்து ஃபுல்லாக செஞ்சுட்டு இப்போ நான் இதை இதை வளைச்சி வெட்டணும். இப்போ வளைவாக வெட்டுறது வந்து இந்த இப்போ என்கிட்ட அதுக்குரிய டூல்ஸ் இல்லை. மெயின் வந்து அந்த சின்ன நைஃப் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கட் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த நைஃப் தான் யூஸ் பண்ணுறேன் நான். இப்போ இதால் வந்து நம்ம வளைச்சி இப்படி வளைச்சி கட் பண்ணிருக்கிறதே இவ்வளோ கஷ்டம். அதே மாதிரியே அது அவ்வளவும் வளைச்சி வெட்டியிருக்கேன்டா நீங்கள் யோசித்து பாருங்க. கொஞ்சம் பிழைச்சாலும் அப்படியே வந்து மாறிடும், அவ்வளவும் வேஸ்ட் ஆகிடும். சின்ன நான் வந்து இதெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்காரு இப்படி வந்து கையால் இப்படி சின்ன நான் கட் பண்ணி இதை இப்படி வச்சு ஒரு காட்டுறேன் இந்த இருக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ இதுதான் அடுத்த கட்டமாக இப்படி வருது. இதுக்கு ஸ்டிக்கர் அடித்து நீ அந்த கிளாஸ் ஃபிட்டிங் மாதிரி இப்படி செஞ்சு அது டயர் ஓட்டி எடுக்கிற நேரம் இப்படி வருதுன்னு சொல்லி பாருங்களேன். இப்போ தான் நம்ம இதை பார்க்கல வந்து இந்த வாகனங்கள் அப்படி செய்கிறாங்கன்ற ஒரு ஐடியா நாலேஜ் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, உண்மையாக சின்னல்ல நீங்கள் முதலாவது செஞ்ச பொருள் என்ன? இப்போ நீங்கள் எப்படி ஒரு ஆர்வம் இருக்குது எடுத்தோடனே வந்து செய்யலை. இப்போ பார்க்கலங்களுக்கும் செய்யணும் போல இருக்கான அப்படி செய்ய வராது. நீங்கள் முதலாவதாக செஞ்சது என்ன? சின்னதில் செஞ்சேன்னு சொன்னால் நிறைய இருக்குது, நிறைய குறும்புத்தனங்கள். ஃபஸ்ட்டுக்கு 5 வயசில் இருக்கக்குள்ள ஒரு பஸ் ஒன்று செஞ்சேன் நான் எலெக்ஷன் டைமில். அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து வீட்டுக்கு எலெக்ஷனில் நின்றப்போ நான் வீடு ஒன்று செஞ்சு கொடுத்தேன் ரெஜுவம் சீட்டில் பெருசாக. அப்போ எனக்கு ஒரு ஆசை, நமக்கு ஒரு சொந்த வீடு கட்டினா இப்படி ஒன்று கட்டணுன்ற ஒரு ஆசையில் அந்த நேரம் வீடு வாசல் இருந்துச்சு, இப்போ இல்லை. அப்போ இனி வருங்காலத்தில் கட்ட போகல அப்படி ஒன்று காட்டணும், நார்மலாக தான் கட்டணும் இருக்கிற மாதிரி. அப்படி நீங்கள் நானாக ஒரு டிசைன் பண்ணி நானாக செஞ்சு அதுக்குள்ளே ஒரு கார் பார்க்கண்டு வச்சு கார் ஒன்று இருக்கிற மாதிரி செட்டப் எல்லாம் செஞ்சு பெயிண்டிங் வேலை செஞ்சு 5 வயசுல செஞ்சேன். 5 வயசுல அந்த திறமை தான் இப்போ இதை செய்கிறேன். இப்போ தண்ட வேலைக்கு எனக்கு யூஸ் ஆகுது. என்னென்னா உண்மையிலே வந்து அண்ணா பாயக்குள்ள வந்து ஒரு இதாக இருக்குதுண்டா. இப்போ பக்கத்தில் இருந்துட்டு நானுமே வீடியோ பார்த்துருக்கேன் நான் ஐடியா. அப்போ நான் நினைக்கிறேன் வந்து எங்கே இருக்குது அதிரியா பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரெண்டாக்கள் கதைக்குள்ள வந்துட்டு இப்படி தான் பக்கத்து ஊர்லாண்டா இருக்கிறாங்கன்னு சொல்லி வந்து பார்க்கக்குள்ள வந்து நம்மளை பக்கத்து ஊரில் இப்படி ஒரு விஞ்ஞானியான்ற மாதிரி தான் பக்கத்து ஊருன்னு சொன்னால் இப்போ நான் இந்த ஸ்டிக்கர் வேலைக்கு நான் களவாஞ்சுடிக்கு போகணும். இப்போ பார்க்கும்போது இப்போ ஒரு வேலை நடந்து முடியுதுன்னு சொன்னால் அதுக்கு பின்ன எஃபெக்ட் கூட சரி லைட் வாங்குறதுக்கு நான் காத்தாங்குடிக்கு போகணும், ரெஜியூம் ஷீட்டுக்கு அலையணும், விலை குறைஞ்ச இடத்துல போய் அலைஞ்சு வாங்கணும். பபுள் ட்ரப் எல்லாம் வந்து இங்கே இல்லை, இந்த ஷீட்டெல்லாம் இங்கே இல்லை, இதெல்லாம் வெளி இடத்துலேருந்து எடுக்கணும், கொழும்புலேருந்து எடுக்கணும், இந்த ஷீட்டு இதெல்லாம் போய் எடுக்கணும். ஏன்னா ஆன்லைனில் போட மாட்டாங்க, அதை போய் எடுத்து டிரான்ஸ்போர்ட் காசு நீ நம்மளோட இதை எடுக்க. இப்போ நான் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண காசு 28,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இன்னும் லாபம் இன்னும் வரல, அதுக்குரிய அமௌண்ட் எடுக்கல. இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து எனக்கு தெரியல நீங்கள் இதுக்கப்புறம் பெருசாக வெளிநாடு போகிற வேலை இருக்காம அண்ணாவுக்கு வந்து. ஆனால் இங்கே நிற்கி மட்டும் வந்து அவரால் முடிஞ்சதை செஞ்சு தருவார், நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லி அண்ணாட நம்பரை வந்து நாங்கள் இந்த டிஸ்பிளேயில் ஆட் பண்ணுறோம். அண்ணாவோட எடுத்து கதைச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து ஆர்டர் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த பஸ் பிரியர்கள் இருப்பாங்க. நாங்களோட சின்னல நம்ம அந்த கோயிலுக்கு போனால் வந்து அவன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கத்துவோம் வந்து இப்படியானதான் வந்து. ஆனால் இதெல்லாம் பார்த்துருந்தா அப்படி அடிப்படி பட்டுருப்போம், இதை தாண்டி வந்திருக்க மாட்டோம். எனக்கு இதான் வேணும் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி போல. ஏன்னா அவ்வளோ தத்ரூபமாக அந்த சீட்டில் இருந்து. இப்போ இது எத்தனை சீட் இருக்குது மொத்தம் உள்ள? சீட் வந்து இது நான் எண்ணி பார்க்கல. ஏன்னா இது நான் பழைய மாடல் பஸ்ன்றதுக்காக 2 சைட்டும் டபுள் ஷீட் போட்டு இது நார்மலாக செய்கிறேன்னு சொன்னால் 3 ஷீட் ஒரு சைட்டுக்கு வரும், இங்கே டபுள் ஷீட் வரும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஐயோ கடவுள் அந்த உள்ளே எப்படி காட்டலாம். மேலுக்கு அந்த லைட் போட்டிருக்கு, அந்த சைட்டில் அந்த இதுக்கு பக்கத்தில் இருக்குமே என்ன அந்த இதுக்கு பக்கத்தில் வருமே இந்த முன்னுக்கு வர அந்த இதுகள். அப்போ என்னென்னு சொன்னால் இதில் இப்போ மெயினாக வந்து மெயினாக இப்போ அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலிங் வேணும்னு சொன்னால் அந்த மாதிரிக்கு செஞ்சு கொடுக்கலும். உதாரணத்துக்கு அந்த பஸ்ஸுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அந்த நம்மளோட பேக்குள்ள வைக்கிற கரியர் நம்ம பிடிச்சிட்டு நிற்கிறது அதெல்லாம் செய்யலாம். செலவு கூட, ஏன்டா டைமிங் கூட எடுக்கும். அதுக்குரிய இது வந்து கம்பியல் வாங்கணும், கம்பியலுக்குரிய குளு வாங்கணும், அதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் செலவு கூட. இப்போ இதுக்கு வந்து மெனக்கேடு கூட, அதை கஷ்டப்பட்டு செய்யணும். அதனால் இப்போ ப்ராஃபிட் பார்க்க போனால் நான் இப்போ ஒரு 15,000 சொன்னால் தான். இப்போ உதாரணத்துக்கு போட்டிருக்காரு எமர்ஜென்சி எக்ஸிட் எல்லாம் இருக்குடா உள்ள, அது தெரியுது இல்லை நம்மளை பார்க்கும்போது தெரியுது. அதில் அதை கிட்ட போனீங்கடா தெரியுது எமர்ஜென்சி எக்ஸிட் எக்ஸிட் வந்து அதில்
செஞ்சுது அது உள்ளே வந்து என்ன இருக்குமோ தத்துருவோம். இப்போ என்னென்னா இது வந்து டெலிவரிக்காக வந்து இருக்குது. அதை இப்போ செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள அருவாச்சாரம் வந்து பார்த்தா தான் இது வந்து தெரியும் அந்த கலடி உள்ள காட்டு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உருவம் கொண்டு விளங்கும், பஸ்ஸில் முன் வியூ கொண்டு விளங்கும். இந்த வேலை முடிச்சுக்க நீ இப்போ முன் பஸ்ஸில் இப்போ இந்த முன் பக்கம், அதாவது பஸ்ஸுக்கு முன் பக்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இது முன் துண்டு இப்போ பார்த்தா விளங்கும். ஆனால் இப்போ இதுக்குள்ளே ஒட்டி இருக்கிற இந்த வேலை வந்து கரத்தில் பிடிச்ச வேலை உண்டு. ஏன்னா அது ஒவ்வொரு துண்டா சைஸு கட் பண்ணி இப்போ இதுக்கு நான் மெச்சிங்காக வச்சு அதை ஒட்டணும். இதுக்கு சூப்பர் கூலு தான் யூஸ் பண்ணுறது. சூப்பர் கூலு யூஸ் பண்ணுற நேரம் நம்ம பாதி ரேகையும் போயிடுச்சு. ஒரு 2 பேருக்கு மேலே பிடிக்கும் இந்த வேலை முடிக்கிறதுக்கு. அதுக்கு மட்டும் பார்க்க நுணுப்பமான வேலை தானே. இப்போ ஒவ்வொரு சைஸுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா விளங்கும், ஒரு இடைவெளி மிஸ் ஆகாது. ஒவ்வொரு இடைவெளியும் சைஸுக்கு இருக்கும். சரியான கணக்குக்கு போட்டு தான் நான் அதை செஞ்சுருப்பேன். அப்போ வீடியோவில் பார்க்கக்குள்ள விளங்கும் சரி ஓகே நார்மலாக ஒரு இது ஒன்று இருக்குன்ற மாதிரி. ஆனால் அதுக்குள்ளே இருக்க வேலை கூட அதான் உண்மை. இப்போ நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து நுணுக்கமாக செய்கிறதால இன்றைக்கி வந்து உண்மையில் இது வந்து தத்ரூபமாக இருக்கும். எனக்கு என்னென்னா மிச்சம் விருப்பம் செஞ்சு இப்படி நினைவுகளுக்கு வச்சு கொள்வது. சில ஆர்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, தனக்கிட்ட பஸ் இருக்குது அது மாதிரி செஞ்சு அவங்களோட கடையில் வைக்க போகிறாங்கன்ட்டு. இப்போ நான் வந்து இப்போ செஞ்சு கொடுக்குறது பிரச்சனை இல்லை. இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் கூடுனதோட அப்போ அந்த கேட்டவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் இவ்வளோ விலைக்கு நம்ம வாங்கணுமான்ற மாதிரி தோட்டம் வந்துட்டு. இப்போ இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி இப்போ நான் இதுக்குரிய குளு சூப்பர் குளு யூஸ் பண்ணி நீ அதை மெனக்கிட்டு செய்கிறதுக்கு எனக்கு இதை மட்டுமே ஒரு ஃபிட்டிங் செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு 4 நாள் எடுத்துரும். இந்த செட்டப்பை ஃபுல்லாக செட் பண்ணி இப்போ இதுக்குரியது இப்படி வரும். இப்போ இதை ஃபுல்லாக ஒரு உருவத்தை கொண்டு வரதுக்கு ஒரு 4 நாள் எடுக்கும். இனி அதுக்கடுத்து ஷீட் செய்யணும். ஒவ்வொரு ஷீட்டும் அழகாக செஞ்சு அந்த ஷீட்டை பெயிண்டிங் பண்ணி அதுக்குரிய டிசைன் போட்டு அதுக்குரிய டிசைன் குஷன்ஸ். இப்போ இதுக்கு ஷீட்டுக்கு இவர் பழைய மாடல் கேட்டிருந்தார், அதுக்கேற்ற மாதிரி பழைய மாடலில் செஞ்சு கொடுத்தேன். இப்போ இது அவருக்கு இப்போ இது வந்து விஐபி பஸ் மாதிரி வேணுமென்று கேட்டதால் ஷீட் குஷன் செட்டப் பண்ணணும். அதுக்குரிய ஷீட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வெட்டி சைஸுக்கு ஒட்டி செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு 2 நாள் எடுத்துரும். அந்த ஷீட் வந்து குஷன் மாதிரி செய்கிறதுக்கு டிசைன் அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். உதாரணத்துக்கு இப்போ ஷீட் ஒன்று இப்படி டிசைன் ஒன்று வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ இதில் இப்போ ஒரு ஷீட் ஒன்று வரப்போன்னு சொன்னால் இப்படி கட் பண்ணுறோம். கட் பண்ணி இப்படி வளைச்சி எடுத்தா இப்படி ஒரு உருவம் உண்டு. இப்போ ஒரு ஷீட்டுக்கு இப்படி ஒரு வளைஞ்ச ஒரு உருவம் கொண்டு வரும். இப்போ இதை நான் இப்போ கட் பண்ணணும், உதாரணம் செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இது ஷீட் மாதிரி விளங்காது. ஆனால் சைட் போஸ்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஷீட் வந்து இருக்கிற அந்த சரிவு பகுதி தலை வைக்கிற பகுதி. ஆனால் இந்த ஒரு பீஸுக்கு இப்போ நான் குயிக்காக செஞ்சு காட்டிட்டேன். ஆனால் இப்போ இது ஒரு ஷீட்டோட ஒரு பக்கம், ஒரு ஷீட்டோட ஒரு பக்கம். இப்போ இது ஒரு ஷீட்டுன்னு சொன்னால் இப்படி வந்தால் இங்கே இன்னொரு பக்கம் ஒரு ஷீட்டுக்கு. அப்போ ஒரு ஷீட்டுக்கு ஒரு 2 பீஸ் போகுது. ஒரு பஸ்ஸுக்கு 54 ஷீட் வரும். பெரிய பஸ்ஸுக்கு இந்த பஸ்ஸுக்கு 54 ஷீட் வரும். அப்போ 54 ஷீட்டுன்னு சொன்னால் 108 ஷீட் 8 பீஸ் இது கட் பண்ணணும். கட் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி ஒட்டி வளைச்சி ஒட்டி அந்த ஷீட் போட்டு ஒட்டி செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். இப்போ நான் சொன்ன அந்த வைனில் வர சின்ன சின்ன அந்த கார்களே நார்மலாக அந்த கோயில்களில் விற்கிறது பார்த்தா அது வந்து என்னன்னு சொன்னால் கொம்பனி அது வந்து அச்சில் செய்கிறது. அது பிளாஸ்டிக் அது ஒரு அந்த அச்சிக்கு வரும். அதை ஃபிட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை வரும். ஆனால் அது இந்த கடந்தில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு பஸ் ஒன்று பார்த்தேன் நான் பெட்டாவில். இந்த கை இந்த பஸ் ஒன்று இந்த கைக்கு கையை நான் இப்படி தூக்கலாது. நான் ஒரு பஸ் ஒன்று பார்த்தேன் இந்த கையில் தூக்கலாம். அது 3000 ரூபா சொன்னான். இப்போ நான் யோசித்தேன் இந்த பஸ்ஸுக்கு 3000 ரூபா. நான் வந்து ஒரு 6000 ரூபாய்க்கு பெஸ்ட்டுக்கு சொல்லி பார்த்தேன். அது 6000 ரூபாயா என்ற மாதிரி நினைக்கிறேன். இப்போ நான் இதை 10,000 சொல்கிறேன். 10,000 ரூபாயான்ற அந்த இவ்வளோ இந்த விலைன்றது காரணம் வந்து இந்த இதுதான் மெட்டீரியல் காஸ்ட் நம்மளோட இதுக்காக தான். இப்போ நீங்கள் நினைப்பீங்களா தான் இப்போ அண்ணா சொல்கிறது வந்து இப்போ சம்டைம் வந்து கூட விலை வச்சு விற்க வேண்டிய இல்லை. ஆனால் வந்து லாபம்ன்றது வந்து கொஞ்சம் தானே. இப்போ இந்த ஒவ்வொரு சீட்டுக்கும் இதுக்கும் செலவழிக்கிற காசு வந்து கூட உண்மையிலே வந்து. ஆனால் உண்மையாக ஒரு பஸ் பிரியர்கள் அண்ணன் வந்து தத்ரூபமாக அப்படியான பஸ்ஸுகள் வேணும்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அண்ணாட்டு. அதை தாண்டி உண்மையாக அப்படியே இருக்குண்ணே. இது வந்து எந்த அளவுக்கு இவ்வளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து செஞ்சு தருவாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. வந்து இப்போ கடையில் இருக்கிறது வந்து நம்மளை வாங்கிடுவீங்க. ஆனால் இப்படி இந்த சிடிபி இந்த இப்படியெல்லாம் இருக்குமோன்னு சொல்லி தெரியாது. இப்போ நீங்கள் உங்களோட பிடிச்சவங்கள்டோ இல்லை இந்த சீட்டில் வேலைஞ்சவங்கள்ட
கவர்மெண்ட்லேயோ இல்லை பஸ் பிரியர்களுக்கு நீங்கள் ஹிட் பண்ணுறண்டாலும் வந்து அண்ணாட்ட ஆர்டர் பண்ணி ஹிட் பண்ணி கொள்ளலாம். உண்மையாக சர்ப்ரைஸ் ஆகுவாங்க. இதெல்லாம் பார்த்தா நாங்களே சர்ப்ரைஸ் ஆகிட்டு இதை பார்த்துட்டு இப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லி. அதை தாண்டி முக்கியமாக வந்து அண்ணாட அம்மா வந்து சில விஷயம் சொல்லியிருந்தாங்க வந்து அண்ணா இப்படி ஆரம்பத்தில் இந்த குறும்பு சேட்டைகள் செஞ்சு இந்த இதெல்லாம் வந்து ஆரம்பித்தவர்னு சொல்லி அதை வந்து அண்ணாண்ட அம்மாவோட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லுக் கொண்டு வரும் பஸ்ஸோட வந்துட்டேன்னு இது செய்கிறதுக்கானது. இப்போ இது வந்து அடுத்த ஓடர் புரியாது. இப்போ உதாரணம் இப்படி வரும் முன்னுக்கு. இப்போ இது வந்து இந்த துண்டு செய்யணும்னு சொன்னால் இதுக்குரிய எல்லாம் செஞ்சு லைட் செட் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணி இது வந்து பின்பக்கம் பின்னுக்கு வரும் இப்படி. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒரு உருவம் கொண்டு வந்திருக்கு. உருவம் கொண்டு வந்திருக்கு. ஆனால் இது பார்க்க உருவம். இப்போ இதுக்கு நடுவில் ஒரு ஷீட் ஒன்று போட்டு அந்த ஷீட்டை அதாவது இப்படி ஒரு அடித்தளம் கொண்டு வைக்கணும். அடித்தளம் வைக்கணும். ஒரு இந்த அடித்தளத்துக்கு மேலே கூரைக்குள்ள ஒரு அடித்தளம் வரும். அது வந்து அந்த லைட்டிங் வேலை செய்யறதுக்கு வயரிங் வேலை மேலே வரும். இப்போ அந்த கூரைக்கு மேலே இன்னொரு கூரை வரும். அது வந்து இப்படி வளர்ச்சி வர்றதுக்காக வேலை இதுக்குள்ள பார்க்க வந்து நார்மலாக இருக்கும். ஆனால் செய்ய போகல கொஞ்சம் மூளையே வச்சு இந்த அந்த இது வளைக்கிறது வந்து சரியான கஷ்டம்னு சொல்லி சொன்னார். நான் வந்து இதை வந்து ஹீட் பண்ணி இதை வந்து செடியாக அப்படி வளைச்சி எடுக்கிறது வந்து ஒரு கஷ்டமான வேலைன்னு சொல்லி சொன்னார். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் யூஸ் பண்ணுறது வந்து லைட்டர். லைட்டர்ன்றதை விட மெயினாக யூஸ் பண்ணுறது கேஸ் அடுப்பு. இது வந்து என்னடா உண்மையாக சொல்ல போனால் இது ஃபெயிலியர் ஆகிட்டு நான் போயிட்டு கேஸ் அடுப்பில் செஞ்சேன்னா மெயினாக இந்த பக்கம் ஹீட் ஆகி உருவக்கூடாது. வளைச்சிட்டு கட் பண்ண இயலாது. வளைச்சா கட் பண்ணி இப்படி பிரட்டி போட்டு கட் பண்ண போக்கல எனக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும். வெட்டி போட்டு தான் வளைக்கணும். அந்த ஹீட்டர்லாம் வச்சு தான் வளைக்கிறேன். அப்போ நான் வீடியோஸ் பார்த்தேன்னா ஆனால் நம்மகிட்ட இருக்கிற வச்சு செய்ய மாட்டுட்டு கேஸ் அடுப்பில் இப்படி போயிட்டு வாட்டுனேன்னா அது பொசிங்க போயிடுச்சு. இப்போ இது ஃபெயிலியர். என்னென்னு சொன்னால் இதுக்கு வந்து இந்த மாதிரிக்கு வரணும். இப்போ இதில் ஹைட்டுக்கு இந்த துண்டு இருந்தது இதில். இப்போ அது பொசுங்கினதுனால இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் இதை வேஸ்ட் ஆக்க மாட்டேன். நான் இதை வந்து இந்தியன் ஸ்டைல் மாடல் பஸ்ஸுக்கு செய்யலும். எப்படின்னா இந்தியன் மாடல் பஸ்ஸுக்கு இந்த வளைவு வராது. இப்படி பாக்ஸ் டைப்புக்கு தான் விண்டோ வரும். ஆனால் வந்து மேலுக்கு வந்து இந்தியன் மாடல் பஸ்ஸுக்கு வந்து இப்படி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். சமனாக இருக்கு மேலுக்கு. அப்போ நான் யோசிச்சிட்டேன் இதை வச்சு ஒரு டைம் இந்த வேலை முடிஞ்சதுக்கு பிறகு அதை செஞ்சு வச்சு யாருக்கும் விருப்பம் பண்ணால் அதை செஞ்சு கொடுப்போமேன்ட்டு. என்ன வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன இது குவாலிட்டி ப்ரைஸ் கிடைக்காது. இப்போ இதை தேடி பிடிச்சி எடுத்ததுக்கு இப்போ இதை வந்து நான் ஒரு பஸ்ஸாக செய்யலாம். இப்போ அதுக்குரிய இது இருக்குது. இப்போ மேலே வந்து கூரையை மட்டும் போட்டு லைட்டிங் போட்டேன்னா அது ஒரு வேறு லுக்கு கொண்டு வரலாம். ஆனால் இந்த மாடலுக்கு இந்த இது செட் ஆகாது. இதுக்கு வந்து நான் முன்வியூவை வந்து இந்தியன் மாடல் பஸ்ஸுக்கு அவங்களோட ஸ்டைலுக்கு செஞ்சேன்னா இது ஒரு வேறு லுக்காக வரும். கூடிய சீக்கிரம் அதையும் பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு அதுக்கு இதில் வேலை செய்வேன். அடுத்து இந்த லைட்டிங் செட்டப்புகள்லாம் வந்து நாங்கள் கேட்டுறாங்களே என்ன செட் பண்ணீங்க உள்ள வந்து பேட்டரியா அப்படி எதுவும் சொல்லி. ஆனால் இல்லை இது வந்து சார்ஜ் என்ன பேட்டரி வந்து போட்டிருக்கேன். சொல்ல போனால் நம்மளோட ஃபோனுக்குள்ளே இருக்கிற பேட்டரி 5800 மெகாஹெர்ட்ஸ் பேட்டரி 3.7 பேட்டரி போட்டு அதுக்குரிய சார்ஜர் ஃப்ளக் போட்டிருக்கேன். நோக்கியா சார்ஜரும் இருக்குது, டைப் சியும் இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே செய்ய போகல நான் டைப் சி கொஞ்சம் விலை கூட. அப்போ அதை விட பட்ஜெட்டுக்கு கூட போகணும்னு சொன்னால் நம்ம பேட்டரியை கலட்டி தனியாக சார்ஜ் போடுறதும் இருக்குது. இப்போ இது வந்து இப்போ நான் செஞ்ச முதல் பஸ்ஸிட இது. இப்போ இதுக்கு வந்து நான் பேட்டரி செட்டப் செஞ்சு கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே பேட்டரியை வச்சுருக்கேன். என் அப்புறம் தான் யோசிக்க என்ன சாமான் உள்ள இருக்கேன்றது இப்போ நான் எழுதி வச்சிருக்கேன் என்ன இது இருக்கேன்னு சொல்லி பேட்டரி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதுக்குள்ளே வயரிங் ஃபுல்லாக வேலை இருக்குது. இப்போ வயரிங் வேலை செஞ்சால அவருக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு வந்து ஓஃபன் யூன் பட்ன மாதிரி செட்டப் எந்த நேரம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ லைட் தேவையான நேரம் ஆஃப் பண்ணலாம், தேவையான நேரம் ஆன் பண்ணி கொள்ளலாம். இப்போ நமக்கு தேவையான நேரம் மட்டும் வச்சுட்டு மற்ற நேரம் அப்படியே ஷோவுக்கு வைக்கிற மாதிரி வைக்கலாம். பிள்ளைகளுக்காண்டா ஃபுல் டே 1 டே ஃபுல்லாகவும் சார்ஜ் நிற்கும். ஏன்னா நம்ம உள்ள வச்சுருக்க பேட்டரி கெப்பாசிட்டி கூட லைட்டும் அதுக்கு இது மாதிரி பவராக அடிபடாமல் இருக்கக்கூடிய லைட் செட்டப் எல்லாம் நம்மளோட வேலையை தெரிஞ்சதை வச்சு செஞ்சு இருக்கு. சார்ஜ் போடணும். சார்ஜ் முடிஞ்சு சார்ஜை போட்டு சார்ஜ் ஏற்றி கொள்ளலாம். தனக்கு இப்போ சில பேர் வந்து ஹை குவாலிட்டியான பல்புகள் வேணுமெண்டா எனக்கிட்ட அதுக்குரிய பல்ப்ஸ் இருக்குது. இது வந்து ரன்னிங் லைட்ஸ் வந்து வரும். இது வந்து இந்த இதுக்குள்ளே வச்ச பேட்டரி ஒரு பேட்டரி இது மாதிரிக்கு 3 பேட்டரி வச்சு ஹை குவாலிட்டியாக செய்யலாம். இப்போ யாருக்கும் வேணும்னு சொன்னால் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பிஏபி பஸ்ஸுகள் மாதிரி. இப்போ இந்த லைட் வந்து இந்த இடத்துல வரும்.
இப்போ இங்கே வந்தால் அதை உள்ளுக்குள்ளே வச்சு மறைச்சி செய்வேன். இப்போ இந்த இடத்துல வரும், அப்புறம் அண்டர் கிரவுண்டுக்கு இப்படி வரும். அப்போ இது வந்து ரன்னிங் லைட்டாக பற்ற போகல அழகாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். இப்போ அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன். இது இப்போ இந்த பஸ்ன்றதுக்காக வந்து இது சிடிபி வந்து நார்மலாக இருக்கணும், ரியல் லுக் வரணும். அதுக்காக நான் அவருக்கு சரி. இப்போ எந்த ஒரு கேள்வி என்ன கேள்வினா, இந்த ஏசி பஸ் எல்லாம் இருக்குல்ல, அது செய்வீங்க? ஏசி பஸ் வந்து செய்யறதுக்கு டபுள் காஸ்ட் ஆகும். ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஷீட்டில் வருது. ஓகே. ஏசி பஸ்ஸுக்கு டபுள் ஷீட் வரும். அதாவது இப்படி ஒரு பீஸ் ஒன்று கட் பண்ணி இந்த மாதிரி இன்னொரு பீஸ் ஒன்று வைக்கணும். வச்சு அதாவது இப்போ எந்த துண்டுக்கு வந்து கிளாஸ் வருது, ஏசி பஸ்ஸுக்கு கண்டினியூ கிளாஸ் வரும், விண்டோ ஓப்பன் இல்லை தானே. அப்போ இப்படி கட் பண்ணி போட்டு இன்னொரு பீஸ் ஒன்று மேலே வச்சு இந்த இடவு, அதாவது இப்போ இதுக்கு மேலே வச்சேன்னா இதுக்கு ஒரு இடம் ஒன்று வருது தானே, அந்த இடவுல நான் அந்த கிளாஸை செட் பண்ணணும். அப்பதான் அந்த ஒரு லுக் வரும். இதுக்கு இப்ப நான் செய்யற ஒரு பஸ்ஸுக்கு செய்யற மெட்டீரியல் டபுள் மெட்டீரியல் ஏசி பஸ்ஸுக்கு. இப்போ நீங்க குவாலிட்டியா இருக்கும். ஆர்டர் பண்ணா செய்ய முடியும், உங்களால செய்ய முடியும். நான் இல்லைன்னு சொல்லல, செய்ய முடியும். இப்போ என்னால இதை செய்யற எனக்கு அதை செய்ய முடியாது இல்லை. ஆட்டோ வேன் எல்லாம் கேடிஹெச் வேன் எல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன் இப்போ இது ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் ஒன்று இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு செஞ்சு தரேன். அப்போதான் இப்போ செஞ்சு முடிச்சாதான் எனக்கு அதில் ப்ரைஸ் எவ்வளவு காஸ்ட் முடியுதுன்னு தெரியும். இப்போ நான் முன்னாடியே எனக்கு இதுக்கு ப்ரைஸ் சொல்ல முடியாது தானே, இதுக்கு எவ்வளவு செலவு போகுதுன்றதை முன்னாடியே சொல்ல முடியாது. இப்போ நான் முன்னாடி செஞ்சுருந்தா சொல்லலும். இப்போ நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணால எனக்கு அந்த மாதிரிக்கு என்னென்ன கோஸ்ட் முடியுதோ அப்புறம் அதில் சின்ன ஒரு லாபம் கொண்டு வச்சு செய்கிறேன். பெரிய லாபம் வச்சு செய்ய போனால் யாரும் வாங்க மாட்டாங்க, அதான் காரணம். இல்லை உண்மையாக இப்படி இருக்கு, நிறைய பேர் போய் சேர்ந்தா கண்டிப்பாக வந்து வாங்குவாங்களேண்ணா. ஏன்டா இது வந்து அப்படி இருக்குது, வந்து ரியலாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. அதை நான் சொன்னேன் வந்து இப்போ நீங்கள் இதை கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கள் ரிங்கமலைக்கு போகிற பஸ்ஸுக்கு நிற்கிறோம், இப்போ திருவண்ணாமலை என்ற பஸ்ஸுக்கு நிற்கிறோம். இப்போ எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்த கைக்குள்ள நாங்கள் இப்படி நீங்கள் தூக்கி பாருங்க உங்களோட இதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி. நீங்கள் 2 அடி நீங்களும் ஆக்கள் வீடியோவில் பார்க்க போக்கல சின்னதாக இருக்கும். அப்போ நான் தான் ஒரு வீடியோவில் வந்து டேப்பை வச்சு அளந்து காட்டியிருந்தேன். இப்போ இது வந்து சரியா பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு கொஞ்சம் கூட இருக்குது. 2 அடி 2 இன்ச் அந்த நீளத்துக்கு செஞ்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா விளங்க நார்மலாக சின்னது இல்லை, சின்ன பஸ் நம்ம கோயில்கள் வாங்குறது இந்த சைஸில் வரும். நீங்கள் இப்போ ஆர்டர் தாரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. இப்போ அவங்களோட குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ரிமோட் கார் கொண்டு போயிட்டு கேட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன், ரிமோட் கொண்டு செட்டப் பண்ணி செய்கிறதுக்கு யோசித்தேன். காரில் வாச கலட்டி போடுவேன். போயிட்டு விலையை கேட்டேன் 3500 ரூபா, 4000 ரூபா. இப்போ நான் யோசித்தேன், இன்னொரு சின்ன சாமானுக்கு 4000 ரூபா விற்கிங்களே, இப்போ நான் இதுக்கு ஒரு எவ்வளோ லாபம் வச்சு விற்கணும்னு நான் யோசித்தேன். ஆரம்பத்தில் முதலாவது செஞ்சது வந்து கிட்டத்தட்ட 5000 உண்மையில நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை செஞ்சது. ஃபஸ்ட்டுக்கு செஞ்ச பஸ்ஸும் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இல்லை அதாவது நான் சொல்கிறத விட எல்லாரும் சொல்லியிருந்தேன் பெஸ்ட். செகண்டு செஞ்சது ஓரளவு இல்லை, உண்மையாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை நல்லா. 3வது செஞ்சதும் இது. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி செஞ்சதும் இல்லை. இது இப்போ 3வது பஸ் தானே இது? 3வது பஸ் இது. அப்போ இதுக்கு முதல் 2 பஸ் வந்து என்ன பஸ் அது? 2ம் ப்ரைவேட் பஸ்ஸாக செஞ்சுருந்தேன் நான். அதாவது அது வந்து 2வது செஞ்சது கொஞ்சம் லைட்டிங் கூட வச்சு, அதுக்கு முதல் செஞ்சது வந்து லைட்டிங் கூட வச்சு தான் செஞ்சுருந்தேன். வீடியோ கிளிப்புகள் இருக்குது அதில்? ஆமாம் இருக்கு. ஓகே, நாங்கள் அதை அட் பண்ணுறோம், நீங்கள் அதையும் வந்து பாருங்க. அது வந்து சரி, இப்போ உங்கள் அம்மாவோட கொஞ்சம் பேசுவோமா? ஓகே. வணக்கம்மா முதல்ல. சரிங்க, இப்போ வந்து ஒரே ஒரு ஆள் கண்ணே அப்படி சொல்லுவாங்க. அது ஒரே ஒரு பிள்ளை தான், வேற ஒரு பிள்ளை தான். இப்போ நிறைய எப்படி சொல்கிறேன், செல்லத்தனமாக வந்து வளர்த்துருப்பீங்க ஆளை. இப்போ பிள்ளைகள் வந்து வளர்க்கும் போது சில குசும்புத்தனங்கள் பண்ணும்போது வந்து அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க. ஸோ அப்படி உங்கள்ட்ட மகனுக்குள்ளான அந்த திறமைகள் வந்து எத்தனை வயசில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? என்னெல்லாம் பண்ணார் உங்கள் வீட்டில்? அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு 2-3 வயதிலிருந்தே தொடங்கிட்டாரு. சின்ன வாகனங்கள், சின்ன கார்கள், கவண்டிகள் எங்கே போனாலும் ஓடி பிடிச்சி தான் பிடிக்கிறோம். அந்த டோய்ஸ் ஐட்டங்களை கண்டா ஓட்டி போய் அதை பிடிச்சி இப்படி எடுத்துருவேன். எடுத்துக்கொண்டு அதை 2 வேண்டி கொடுத்தா கொண்டு வச்சு பகுஜனிக்க போய் ஒரு கறி சமைச்சிட்டு வர நேரம் எல்லாம் கலண்டு போய் கிடக்கும். ஆரம்பத்தில் கையால் உடைக்கையில தட்டியாவது கலட்டி உடைச்சி குமிச்சு வச்சிருக்கோம். பிறகு அடுத்த நேரம் நம்ம சத்தம் போட்டுட்டு நீ ஒன்றும் வேண்டி தரலன்னு கண்டி சொல்லி போட்டு போய் வர நேரம் அது அப்படியே உருவாகி அப்படியே இருக்கும், ஊட்டிருக்கும். 97ஆம் ஆண்டு ஒரு பைக் கொண்டு வேண்டிக்கு வந்து அது 1500 ரூபா தான். அதை வேண்டி கொண்டு கொழும்புல இருந்து வேண்டி கொண்டு வச்சு போட்டு போய் நாங்கள் வாஷ் பண்ணி எல்லாம் செய்துட்டு வர நேரம் சைக்கிள் சரி கலட்டி கிடாக்கு, சைக்கிள் கலட்டி கிடாக்கு. அந்த நேரம் சூப்பி போதெல்லாம் பால் குடிக்கிறேன்.
சூப்பி போதல்ல குடிச்சு குடிக்க முழுதையும் சூப்பி 10 வயது மட்டும் சூப்பிலாம் அவர் எல்லாம் குடிச்ச. அப்போ சூப்பி குடிச்சோடனே ஆக்கள் வலிக்கிறாரு. அப்போ கொஞ்சோண்டு சைக்கிள் சரி கலண்டு இருக்கும். திரும்ப சத்தம் போட்டுட்டு கோவம் வரும் தானே, கோவம் வரும். அப்படி வார நேரம் போய் பார்த்துட்டு வந்தோடனே திரும்ப சைக்கிள் கூட்டி ஓடுவான், அந்த கோளுக்குள்ளே ஓடுவான். திரும்பி இப்படி கணக்க என்னோட சொன்னாமல வந்து உண்மையில இப்போ சின்ன வயசுல பிள்ளைகள் ஏதாச்சும் ஒரு பொருட்களை உடைக்கிறதுன்றது வந்து வழக்கம். உடைச்சரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாங்கள் கூட தானே இப்போ சின்ன வயசுல ஒரு பொருள் வேண்டிட்டு வந்து சொன்னா பிடிச்சி அதை உடைச்சரிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அது அவர் வந்து உடைச்சாலும் மறுபடியும் அதை அப்படியே இருந்த மாதிரி பண்ணி ஓடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இருக்கக்குள்ள பேச அனுக்கிற கோபம் வேற விதமாக மாறிடும். ஆரம்பத்தில் கலட்டி இருக்கக்குள்ள மூட் அவுட் திரும்ப என்ன கூட்டிட்டாண்டா போட்டு நாங்கள் 2 பேரும் பார்த்துக்க நிற்போம். பார்த்துக்க நின்று போயிடுவோம். இப்படித்தான் ஆரம்பம் எல்லாம் போடுறேன். புறவு மணிக்கூடு எங்கட விட்ட ஒரு வருஷத்துக்கு மணிக்கூட ஓடாது. 2 நாளைக்கு ஒருக்கா வெட்டி வண்டி போடுறான் வேலை. அந்த வெட்டி ஓடாது, மணிக்கூட ஓடாது. ஒரு 7-8 வயதாக ஓடாது. ஏன் அப்போ சொல்கிறேன், இந்த ஏரியாவிலே வெட்டி வேண்ட கூட எல்லாரும் பழைய வெட்டியை விற்கிறாங்க. ஆனால் சீலோட விற்பேன் பேக்கோட, மணிக்கூட ஓடாது. ஆனால் பக்கத்தில் இருக்காக்கள் எல்லாரும் மணிக்கூட திருத்தி போயிடுவாங்க. விட்ட வந்து மணிக்கூட அவங்களோட மணிக்கூட எல்லாம் அந்த வீடு மிரோ திருத்துறான்னுவாங்க, ஓடுகண்ணுவாங்க. ஓடாங்க கிடந்த திருத்தி எங்கட வீட்டு மணிக்கூட மட்டும் ஓடா மேலே ஓடாது. புறாய் ஒன்று காத்தாங்குடியில் வேண்டி மட்டக்களப்புல வேண்டி எல்லாம் வேண்டினாலும் வெட்டி ஒரு கொண்டு ஓட்டோடனே ஓடும், பார்த்துக்க நிற்போம். புறா ஓடாது. புறா இப்படி கொழும்புல 1 டசன் வாங்கிக்காங்கன்னு சொன்னோம். 1 டசன் வெட்டியை வேண்டிக்கு வந்தோம். வெட்டிகளை ஓடுது இல்லையே, 1 டசன் வெட்டியை வேண்டி கொண்டு போட்டா 2 நாள் 1 நாளைக்கு ஓடும். திரும்ப அது நின்று இப்படி வந்து ஒரு நாள் வாரல் ஏறி நின்று கலட்டுறாரு. வெட்டியை நம்மளோட வெட்டியை கலட்டி ஆக்களுக்கு போட்டு கொடுத்து ஓடுறேன். சரியா? விட்டேன் நாட்டி விளக்கு எங்க நாலு பேர்த்து அம்மா சொல்லக்கூட இப்ப அவங்களோட மணி கூட காட்டி அவர் இணைக்கிருக்காரு. நான் நினைச்சுனா உங்களோட வெற்றியை காட்டி ஆக்களை போட்டு கொடுத்துருக்காரு. இவருக்கு புறாவை பார்த்தா ஸ்டூல்ல நின்று சரைக்கு விழுறாரு. என்ன கண்ட உடனே அதான் இதுதான் நடந்த வேலை. எங்கட மணி கூட ஓடாது. அண்டு ஒரு 10-15 வருஷமாயிட்டு இன்னும் மணி கூட நான் எங்கட விட்டு ஓடுறல. அதோட கலாட்டி வீசினா நான் தான். அது சும்மா இருக்கிற மணி கூட ஓடுறல. அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட இந்த இது ஹோட்லெஸ்ல போன் பாவிச்சேன். நாங்கள் கம்யூனிகேஷன் வச்சிருந்தேன் ஹோட்லெஸ்ல. அப்போ பாவிச்சேன் நான். அதோட நான் டைம் பார்க்க தொடங்கிட்டேன். போனில்லை எங்கட விட்டோம் மணிக்கூட டிவிலையும் பார்க்குறான். மணிக்கூட ஓடுறல. அதோட வெட்டி பிறகு சின்ன இல்லை ரெயின் செய்தவர் ஒரு 5 வயதுல ரெயின் செய்த எல்லாம் மறந்துட்டாரு. இப்படி ரெயின் செய்து கொண்டு இருந்தாரு எங்கட கம்யூனிகேஷனுக்குள்ள. அவரும் ஒரு நல்ல டேலண்டான ஆள் தான். அவர் வந்து சொந்தக்கார ஆள் தான். அவர் வந்து பார்த்துட்டு என்னண்டு ரெயின் அண்டு சொன்னான். அப்போ ரெயின் அண்டு சொல்லையும் அவர் கேட்டாரு, என்ன ரெயின் நல்லா தான் இருக்கு, நீ தானே செய்தோ? நான் தான் செய்தேன் அண்டு சொல்ல. அவர் கேட்டாரு, எல்லாம் சரிதான், எங்க டிரைவர் அண்டு கேட்டாரு. நான் 1-2 தான் இப்போ ஞாபகம் வருது. டிரைவர் அண்டு நாங்கள் கொழும்புக்கு போய் வர்ற பாட்டி கூட்டுக்கு. அவர் சொன்னாரு, கவரணையில் தீ பிடிச்ச இறங்கி போயிட்டாரு. அவர் அப்படியே சொன்னாரு, கவரணையெல்லாம் சொல்றான் இவன் டீ பிடிச்ச போறான். எங்க போற பாட்டி கூட்ட போகக்குள்ள கவரணையில டிரைவர் இறங்கி போயிட்டாருண்டா. அப்போ அவர் சொன்னார், இவன் நல்ல டேலண்டா வருவான் ஆண்டி. சொன்னேன், டேலண்ட் எனக்கு டிஸ்டர்பாக இருக்கு, இவன் குப்பையாக்கி வைக்கிறான் முத்தமெல்லாம் ஆண்டி சொல்லுவேன். அப்படிதான் நிறைய வேலை காமெடி எல்லாம் கலட்டி கூட்டுறாரு. அதுல ஆரம்பமானது. அப்ப சின்ன வயசுல ட்ரெயின் பண்ணவர் இப்ப பெரிய ஆள வளர்ந்தவன் வந்து இப்படி பஸ் எல்லாம் வந்து செய்யறாரு. அவரு புறா எனக்கு எங்களுக்கு அது நோமலா போயிட்டு. இவர் 10-11 வயதுல எல்லாம் செய்வாரு. மற்ற இது செய்து போட்டு நான் சில நேரம் அழுது கொண்டிருப்பான். அப்படி கசகி கண்டு அழுது கொண்டிருந்தா கீறி வச்சிருப்பான். நான் கண்ணால வடிச்ச மாதிரி அப்பாட்ட காட்டு இப்படி காட்டுறேன். எனக்கு நெஞ்சு கூட வரும். கண்ணு இப்படி வட்டமெல்லாம் போட்டு பெயிண்ட் அடிக்கி நான் கத்துன மாதிரி கீறி வச்சிருப்பான். பிறகு வீடியோ எடுத்து வைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நான் இதை டிஸ்டர்ப் ஆனவனுக்கு நான் அழுது கொண்டிருப்பேன். அப்படியெல்லாம் கொஞ்சம் ஆக்கினதான் கொஞ்சம் காலம். 4ஆம் ஆண்டு என்ன இருந்த பிள்ளையார் ஒரு ஆள் இருக்கு, எடுத்து கொண்டு காட்டுமனே. அது கட்டுமையா ஆக்ரோஷமா இருக்காரு. இது 4ஆம் ஆண்டுல செய்த. 9 வயசுல 9 வயசுல 4ஆம் ஆண்டுல செய்த. இதுல அமைப்புகளுக்கு இந்த பாருங்களேன், நான் சொல்றேன், இது என்ன இந்த ஆள் பிள்ளையாரு என் கோமா பாக்குறாரு. இப்படி கீற இதை நான் லேமினேட்டிங் செய்து வச்சேன். அந்த
ஆர்ட் செய்வார். சம்மந்தப்பட்டது. இப்போ நீங்கள் என்னடா இது செய்கிற நான் என்ன சொன்னேன் டிசைன் ஒரு கல்ற மாதிரி தாங்க இருக்கு. சரிங்க. இப்போ இதெல்லாம் வந்து சின்ன வயசுல, அப்போ சின்ன வயசுல பண்ணதில் வந்து கொஞ்சம் குட்டித்தனமாக குறும்புத்தனமாக வந்து இருக்கும். அப்போ பெரிய ஆளாக வளர்ந்த உடனே வந்து இப்போ வந்து இப்படிலாம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்கும்போது? எனக்கு திறமை இருக்குன்னு தெரியுது, அதை வெளிக்காட்டுற சூழ்நிலை இல்லை தானே நம்மளோட சிச்சுவேஷன், குடும்ப சூழ்நிலை அப்படி. அதிலிருந்து ஒன்றும் செய்கிறல்ல. எனக்கு இப்போ தொடங்கினதும் இது டைம் போகுது, வேஸ்ட் ஆகுறா ரெண்ட மாதிரி மனசில். இப்போ நம்மளோட சிச்சுவேஷன் வேறு போகணும், உழைக்கணும். வேண்டாம் அவருக்கு ஆக்கள் நேற்றும் ஃபோன் பண்ணவர், நீ போகணும் வெளியில், இங்கே வாங்க வேலை எடுத்து தரான்னு சொல்கிற. ஃபோன் ஒரே தொடர்ந்து ஃபோன் கதைச்சி கொண்டு தான் இருக்கான், மெசேஜ் டங்குடம் கொண்டு விழும் கதைச்சி கொண்டு தான் இருக்கான். போகணும், ஏன் இந்த திறமைக்கு போப்புறீங்க, இங்கே செய்யுங்கன்றெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அந்த வருமானம் காணாதானே இப்போ. அதுதான் உண்மையில் என்ன சொன்னால், நிறைய இளைஞர்கள் வாலிபர்கள் எடுத்துக்கணும்னு சொன்னால் இலங்கையில் அதாவது திறமைகள் இருக்கும், ஆனால் அந்த திறமைகளுக்கான பெனிஃபிட் கிடைக்காது நம்ம நாட்டில். அதனால தான் சொந்த நாட்டை விட்டுட்டு வெளிநாடுகளில் போய் வேலை வாய்ப்புகளை செஞ்சு அங்கே அவங்களோட திறமைகளை மறந்து ஏதோ, அதாவது திறமைகளை மறந்து உண்மையில் பணம் தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்க வேண்டியதாக வந்து இருக்குது, அப்படி மாற்றப்படுது. ஸோ இப்போ வேறு நாடுகள் எடுத்துக்கொண்டு சொன்னால் அங்கே அவங்களோட திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்புகள் கொடுத்து அவங்கள அந்த நாட்டுடைய வந்து வச்சுக்கொள்வாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்துட்டு அந்தளவுக்கான இது கிடையாது. ஸோ இனி வரும் காலங்களாச்சும் அப்படி மாறுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொன்னால், இவரோட திறமைக்கு வந்து இவர் இப்படியான சில விஷயங்களை பண்ணிவிட்டு அண்ட் இவருக்கு கீழே வந்து பல பேரை வச்சு அது வந்து கற்றுக் கொடுக்கலாம். இப்போ சைனா கூட வந்து எடுத்துக்கணும்னு சொன்னால் சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து அதிகம் பண்ணுறது வந்து இப்படியான விஷயம் தான். அந்த நாடு இன்னைக்கு மேலே இருக்கிறதுக்கான காரணம் அந்த பிள்ளைங்களோட திறமைகளை வந்து ஊக்குவிக்கிறது. ஆனால் நம்ம நாட்டில் வந்துட்டு அந்தளவுக்கான இதுகள் வசதிகள் இல்லை. ஸோ இனி வரும் காலங்களையும் அப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எங்களுக்கு ஒரே ஷாக்கிங் இது இப்படி தான். அதாவது என்னடா அப்போ நம்ம நாட்டிலேயும் வந்துட்டு ஒரு தமிழ் படின்னு வந்துட்டு பஸ் செய்கிறான் அப்படி சொல்லும்போது அதை பார்க்கும்போது மோட்டிவேட்லாம் அப்படியே ரியலாக அப்படி பஸ் ஸ்டாண்ட் அப்படி இருக்கும்போது, ஸோ அந்தளவுக்கு ஒரு ஷாக்கிங். அது பக்கத்து ஊருன்னும் போது வந்து எங்களுக்கும் பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. உண்மையில் நீங்கள் ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்திருந்தாலும் வந்து அவர் குறும்புத்தனம் ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தில் வந்து ஒப்படைச்சிக்கன்னு சொன்னால் அடுத்தவங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்குது. ஆரம்பத்திலே சொல்கிறவங்க எல்லாரும் மாஸ்டர்மார் பிரின்சிபல் எல்லாரும் சொல்கிறவங்க நல்ல திறமை இருக்குது, நல்ல அதுக்கு படிப்பீங்க இதுக்கு படிப்பீங்கன்ற. அவர் அதுக்கு படிக்கலை. எங்களோட குடும்ப சூழ்நிலை வந்ததுலேருந்து அவர் வெளியில் 18 வயசோட போயிட்டாரு. 18 வயசோட போயிட்டாரு. ஆனால் அங்கே போன நேரமும் மேனேஜிங் டிரெக்டர் ஒரு ஆள் வந்தவர், இங்கே குருமமொழியாண்டி சொல்லி வந்தவர். நான் இவருக்கு வயசு குறைவு தானே 18 வேண்டி சொல்லி அவர் வைஃபும் அங்கே எடுத்துட்டாங்க. அவர் டீச்சர், அவங்க இங்கே வந்தவங்க. இவர் அங்கே நிற்கிறாண்டு எங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இவரை குடிக்கிட்டு போல எங்களுக்கு தெரியாது, நான் பயந்து போயிட்டேன். அவர் நிறைய ஒரு கொஞ்சம் போஸ்டில் இருக்காரு போல. அப்போ வந்த உடனே நான் அவர்கிட்ட தம்பியை மன்னிச்சு கொஞ்சம் புத்திமதி சொல்லி கொடுங்கண்டி சொல்லுவோண்டு தான் அவர் வந்து உட்கார்ந்தேன். நான் வந்து உட்கார்ந்த உடனே அவங்க சொன்னாங்க, அவள் வைஃப் சொன்னா, எனக்கு பையன்கிட்ட பேர் உங்கள் மகன்கிட்ட பேர் தெரியாது, கழுதாவளை பையன் சொல்கிறேன் நான். நல்ல திறமை, பேக்கிங் எல்லாம் வடிவாக செய்வார், நல்லா டெக்கரேட் எல்லாம் செய்கிறாரு. எனக்கு நல்ல பிடிக்கும். ஆனால் எனக்கு தெரியா கூட்டிக்கு வர சொல்கிறேன், டைம் வித்தியாசத்தால் சந்திக்கல. அவங்க வேற நல்ல மாதிரி சொல்ல, நான் பிறகு ஒன்றும் சொல்லலை. அவங்க வேற நல்ல மாதிரி சொன்னாங்க, இப்படி நல்ல அழகா எல்லா வேலையும் செய்வார், அவருக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இவர் வேலைக்கு போனதோட நல்ல மாதிரி தான் சொன்னாங்க. உண்மையில் எப்படி சொன்னால் பிரதர் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஐபி படம் மாதிரி தான். தனுசு குடும்ப சிச்சுவேஷன், ஒரு மிடில் கிளாஸில் இருந்து நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு சொன்னால் ரொம்ப போராடணும். ஸோ கஷ்டப்பட்டு பல பேரோட வாழ்க்கை வந்து மேலுக்கு வராமலும் போயிருக்கு, அவங்களோட கனவாக போன மாதிரியும் இருந்திருக்கு. ஸோ அதுதான். ஸோ மாறலாம், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி மாற முடியாட்டின்னு சொன்னால் அந்த நம்மளோட சமூக சூழ்நிலைகள் தான் அதுக்கான காரணம்னு சொல்லணும். ஓகே, உண்மையில் இவ்வளோ திறமையான பிள்ளைய வந்து பெற்று வளர்த்துருக்கீங்க, அது உண்மையில உங்களுக்கு ஒரு பெருமையை சார்மமா. நன்றி. இந்த உண்மையாக நீங்கள் வருவீங்கன்னு தெரியாது, பார்ப்பீங்கன்னு தெரியும், ஆக்கள் பார்த்தேன்னு தெரியும். எனக்கு இப்போ உங்களை சந்திச்சது நீங்கள் போன அப்புறம் தான் யோசிக்கணும், இது கனவுமாய் தான் இருக்கு. ஆனால் வீடியோ பார்க்குறேன், நான் வந்துட நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட வீடியோ பார்க்குறேன், எல்லா வீடியோவும் பார்க்குறேன். பொழுதுபோக்கு அதுதான். சும்மா ஆன்மீகம் சம்பந்தம் பட்டது எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சகல ஆன்மீக இதுகளெல்லாம் பார்த்துட்டு பிறகு யூடியூப்ல இறங்கிடுவேன், இதுகளை பார்ப்பேன். ஓகே, உண்மையில வந்து ஈழத்தில் இருக்கிற படிகளுக்கு உண்மையிலே நல்ல ஒரு திறமை இருக்கு அப்படி சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த திறமைகள் வந்து வெளியில வந்து அதிகம் தெரிகிறது இல்லை. பட் வந்து நாங்களே வந்து ஷாக்கிங் ஆனோம், அதாவது சிங்களவர்கள் தான் அதிகம் வந்து இப்படியானதுலாம் வந்து மேக் பண்ணுறது செய்து கொள்றது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு தெரிஞ்சு ஈழத்தில் ஒரு தமிழரால் வந்து இப்படி பேருந்துகள் தயாரிக்கப்படுது அப்படி சொல்லும்போது ஷாக் ஆகி தான் உண்மையில தேடி வந்தோம்.
பார்த்தீங்கன்னாலே வந்து தெரியும் உங்களுக்கு. அப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாக யாழ்ப்பாணத்தில் பார்த்துருக்கேன் வந்து ஒரு ஆட்டோ வந்து யாரோ ஒரு ஆள் அவங்களோட பேரனுக்கு சின்னதாக செஞ்சுருந்தேன் சின்னதாக செஞ்சுன்னு சொல்லி அதே மாதிரி நிறைய பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இல்லை நாங்களும் ட்ராவல் பண்ணியிருக்கோம் எல்லாரும் ட்ராவல் பண்ணுவோம். அப்புறம் இந்த ரோட்லேயாச்சும் பார்ப்போம் பஸ்ஸை வந்து அப்படியே பார்க்குற பஸ்ஸை இப்போ கையில் தூக்கி வச்சுருந்தா அப்படி அதே மாதிரி தான் இருக்குது வந்து ரியலாக செமையாக இருக்குது. ஸோ இப்போ நீங்களும் உங்களுக்கு தேவையான நிறைய பேர் பஸ் பிரியர்கள் இருப்பாங்க அண்ட் அந்த பஸ் ஓனர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் சொன்ன மாதிரி வந்து அவங்களோட நினைவுக்கு ஏற்ற மாதிரி வந்து செஞ்சு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட பஸ்ஸை வந்து சின்ன செஞ்சு உங்களோட ஷோகேஸ்லேயே இல்லை எங்கேயாவது சொன்னால் பஸ்ஸுக்குள்ளே வைக்கக்கூடிய அளவுக்கும் சின்ன செய்து கொடுப்பீங்களா? பஸ்ஸுக்குரிய மாதிரி சின்ன செய்யலாம். இதே வைக்கலாம் பஸ்ஸுக்குள்ளே அதுக்கு எதுவுமே செய்யலாம். சில பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க அவங்களோட பஸ் மாதிரிக்கு வேணும் அந்த என்னடா மெயின் காரணம் அந்த பஸ்ஸில் அடிச்சிருக்கிற ஸ்டிக்கர் வந்து அது விலை கூடுனது. அவங்க விலை கூட கொடுத்து தான் செய்கிறாங்க. அதே மாடல் எடுக்கிறதுன்றது ஒரு சவாலுக்குரிய விஷயம். ஏன்னா எடுக்கல அவங்கள்ட்ட ரியல் பஸ் அப்படி கையில் கொண்டு பஸ் இப்போ சிடிபியை நான் கொண்டு வந்துட்டேன். காரணம் சிடிவி வந்து ஆடம்பரம் இல்லை, சிவப்பு பெயிண்டும் நீல போர்டரும் ஆடம்பரம் இல்லை. ஆனால் பிரைவேட் பஸ் வந்து ஆடம்பரம் கூட. அப்போ அதில் இருக்கிற டிசைன் இப்போ என்னால் முடிஞ்ச டிசைனை கொடுக்க முடியும். ஆனால் அதே டிசைன் எடுக்கிறேன்னா அவங்க தந்தாங்கன்னு சொன்னால் நான் அதை பிரிண்ட் பண்ணி ஸ்டிக்கரை இந்த மாதிரி ஸ்டிக்கரை ஃபோட்டோவை செஞ்சு கொள்ள முடியும். உண்மையில் அது கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ வந்து மினக்கட்டு பண்ணுறாரு சொன்னால் உண்மையில் எவ்வளோ டேலண்ட் அப்படி சொல்லி பாருங்க. ஆனால் அவரோட திறமைக்கான அங்கீகாரம் வந்து இங்கே வந்து கிடைக்க பெறலை என்றதான் வந்து உண்மை. ஸோ இல்லை ஆனால் உண்மையாக வந்து இப்படி என்ன சொல்கிறேன், இப்போ இதான் வந்து அடித்தளம் தானே. இப்படி செஞ்சு தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து நிறைய வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். வந்து நிறைய செஞ்சவங்க நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முந்தைய நம்ம அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் இப்போ இப்படி ஒரு விஷயத்தையும் செஞ்சு ஒரு தமிழால் உங்களால் வந்து செய்ய முடியுதுன்னா இதே மாதிரி பெருசாகவும் உருவாக்க முடியும். இதான் அடித்தளம். வந்து ஒரு விஷயத்தை டிசைன்ஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு வந்து பெரிய ஒரு கோயிலை வந்து கோபுரம் கட்டி முடிக்கிறதாலும் சின்னதாக ஒரு அடித்தளம் விட்டு டிசைன்ஸ் பண்ணிது. அதுக்கு பிறகு வந்து பெருசாக அதை பண்ணுவாங்க. ஸோ இப்படி சின்னதாக வந்து மாடிஃபைட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு வந்து இதே வந்து ரியலா பெருசா அப்படியே உண்மையில வந்து இதுக்கு அடுத்த ஆர்டரும் இதே மாதிரி செய்வேன். ஆனால் கலர் வித்தியாசம். ஆனால் கொஞ்சம் மோடிஃபைல் பண்ணி இப்போ இதில் இருக்கிறது இது ஆடம்பரம் இல்லாத வாகனம். ஆடம்பரமாக வந்து இப்போ அடுத்தது வந்து செய்ய போகிறேன். லைட்டிங் எல்லாம் போட்டு கலர் வேற போட்டு நம்பர் எல்லாம் அடிச்சிருக்கீங்க. அவர் ஆசைப்பட்டது என்னன்னா அவருக்கு ட்ரிங்கோ போட்டு வேணும். 49 தான் போகணும். 49 ட்ரிங்கோ டு கொழும்பு வரும். ஆனால் அவருக்கு கொழும்பு சொல்லலை. அவர் அப்போ ட்ரிங் திருவண்ணாமலை மட்டும் போட்டால் போதும் என்று சொன்னார். இது வந்து இப்போ திருவண்ணாமலைக்கு போகிற பஸ் போகுது. இப்போ இன்னைக்கு பின்னேரம் போயிரும். ஓகே, சூப்பர். உண்மையில ஸோ வந்து இப்போ உண்மையில நிறைய பேர் வந்துருப்பீங்க. இப்போ உங்கள்ட்ட சகோதரங்களுக்கு வந்துட்டு இப்போ பேருந்து டிரைவராக வந்திருக்கலாம். ஸோ அவருக்கு வந்து கிஃப்ட் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறது பர்த்டேவாக இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் டேக்கு வந்து நீங்கள் கொடுக்க போறீங்களா இருந்தாலும் சரி, உங்களோட பிள்ளைகள் வந்து டிரைவராக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்க போறீங்களா இருந்தாலும் சரி, உங்களோட அப்பாவுக்கு பிள்ளைகள் வந்து கொடுக்க போறீங்களா இருந்தாலும் சரி, ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த ஆர்டர் பண்ண வேண்டிய கான்டாக்ட் நம்பர் வந்து டீட்டெயில் வந்து சொல்லுங்கள். ஆர்டர் தந்தா இப்போ மெயினாக வந்து ஆர்டர் உடனே எடுக்க முடியாது. எனக்கு டைம் தரணும். ஏன்னா இது உருவாக்குறதுக்கு 8 நாள் எடுத்திருக்கு. என்ன வேலை கூட இதுக்குள்ள சீட் வந்து பழைய மாடல் சீட்டுன்றதுல கம்பி எல்லாம் வச்சு செஞ்சதால நாள் கூட எடுத்தது. அந்த ஆர்டர் இப்போ ஒவ்வொருத்தர் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லா செஞ்சு கொடுக்கலும். அப்போ ஒரு ஆள் ஆர்டர் பெரிய ஆர்டராக இருந்தால் அவர் ஆர்டரை நான் எடுத்து செய்ய போனால் டைம் எடுக்கும். அடுத்தது நான் இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸை வாங்கி தான் செய்வேன். ஏன்டா இப்போ முதலீடு பெருசாக இல்லை என்கிட்ட. அப்போ அவங்களோட அந்த காசை வச்சு நான் முதலீடு போட்டு அவங்களோட வேலையை தான் செய்வேன். இப்போ நான் அவர்கிட்ட வாங்கின அட்வான்ஸுக்கு அவர் ஸ்டிக்கர் அவர் அட்வான்ஸ் இந்த இதில் இருக்கு இல்லைங்கண்ணா பார்த்தவள அவர் அட்வான்ஸ் இருக்கு. அந்த பேரை போட்டு அந்த எல்லாம் செஞ்சுருக்கேன். அதான் காரணம். அட்வான்ஸ் வாங்கி தான் செய்கிறேன். கண்டிப்பாக எந்த இது வாங்கினாலும் அட்வான்ஸ் வாங்கி செய்யணும். அட்வான்ஸ் வாங்காமல் இருந்தால் சம்டைம் வந்து இன்னும் ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோக்காரங்க கூட வந்து அட்வான்ஸ் வேண்டிட்டான் ஓகே பண்ணுவாங்க. நாளைக்கு அவங்க சம்டைம் வந்துட்டு அது ஆர்டர் கேன்சல் பண்ணாங்க கூட அவங்களுக்கு லாபம் நஷ்டம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தான். கண்டிப்பாக வந்து அண்ணாட நம்பரை வந்து நாங்கள் டிஸ்பிளேயில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் எடுத்து எல்லா விளக்கங்களையும் இலங்கையில் எங்கேயும் ஆர்டர் டெலிவரி பண்ண முடியும். ஆனால் நான் பஸ்ஸோட அமௌண்ட்டை தவிர்த்து தான் அந்த டெலிவரி காசு எடுக்கிறேன். ஏன்னா பஸ்ஸோட வெயிட் கூடனா ப்ரைஸ் டெலிவரி கூடும். ஏன்னா உடையாத பொருட்கள் போடுறதுல அந்த டெலிவரியை நான் கொடுக்குறேன். அப்போ உடையாமல் போடுறன்ற போக்கில் அவங்க ப்ரைஸ் கொஞ்சம் கூட்டுவாங்க. அதான் நான் அடுத்தது ரெஜூம் ஷீட்டில் போட்டு பேக் பண்ணி கொடுக்க போக்கில் என்னோட அமௌண்ட்டு அதுக்கே 1000 ரூபா போயிடும். ஆனால் நான் அதையும் எடுத்தேன். நான் இப்போ சொல்ல போனால் இதுக்கு கொஞ்சம் கூட வாங்கணும். ஆனால் வாங்குவாங்களே தெரியாது. என்ன பேரம் பேசுகிறாங்க வாங்குவாங்க. இப்போ என்னென்னா நீங்கள் இப்போ வழியிலேருந்து பார்க்குறதால உங்களுக்கு அப்படி தெரியும். வீடியோவில் இப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணிடுவீங்களா? அதான் நான் வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து நீங்கள் சின்ன அமௌண்ட்டுக்கு விற்க வேண்டாம், பெரிய அமௌண்ட்டுக்கு வீல்லுங்கோ. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த வீடியோ பார்த்து வாங்குவாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். இதுக்கப்புறமா
நம்ம ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி டிஸ்பிளேல ஆட் பண்ணுற அண்ணாட நம்பரை தெளிவான விளக்கத்தை எடுத்து வந்து அண்ணா அவளை கதைச்சு கொள்ளுங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு சின்ன விஞ்ஞானி இல்லை அப்படி கண்டுபிடிக்கிறது வந்து உங்களை சந்திச்சது எங்களுக்கும் சந்தோஷம். ஒரு கை தான் நான் பிடிச்சி கொத்த கையில் போயிட்டேன்னா திரும்ப போயிடும், இன்னும் 2 நாள் எடுக்கும். ஓகே. ஏன்டா இப்போ இது சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரின்றதை விட எடுத்து நான் செய்த டைமுக்கு கூட உடையாம பாதுகாக்கலாம். சின்ன பிள்ளைகள் உடைக்கிறது வேற விஷயம். இப்போ நம்ம உடைக்காம கொடுக்கறது ஒரு இது உடையாது, போட்டா வேறு இருந்து உடஞ்சிரும். ஏன்டா ஒரிஜினல் பிளாஸ்டிக்ல செய்ய முடியும். அது ஷீட் இருக்கு, ஷீட் வந்து 8000 ரூபா. 8000 ரூபாய் ஷீட் வாங்கி நான் 2 பஸ் செய்கிறேன்டா. ஒரு ஷீட்டுக்கு எனக்கு 4000 ரூபா முடியும். இந்த அதாவது பாதி ஷீட்டில் ஒரு 4000 ரூபாய் செய்யணும் ஷீட்டுக்கு மட்டும். அதுக்கு வேறு விதமான குளூ, அதை கட் பண்ணுறதுக்கு ட்ரில்லர், அங்கால ஹீட்டர் அதெல்லாம் வாங்கி தான் வளைக்க வேண்டி வரும். அது குவாலிட்டியாக செய்யலாம், ஆனால் அது செய்ய போனால் நம்ம விற்கணும் இப்படி ஒரு 30,000 ரூபாய் விற்கணும். அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுக்கல. கண்டிப்பாக. ஓகே. ஸோ சந்தோஷம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த ஒரு காணொலி வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. என்ன சொன்னால் நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, திறமை இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்கள்ட்ட திறமையை மறைச்சிட்டு இன்றைக்கி வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளுக்கு போகிறவங்க தான் அதிகம் இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் என்னோட லைஃபும் வந்து அவருக்கான திறமை வந்து இதுதான். ஸோ இந்த திறமை வந்து அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். இந்த வீடியோ போகிறோன்னு சொன்னால் பார்க்குறவங்களால் வந்துட்டு அவருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு சொன்னால் இதுதான் அவர். கண்டிப்பாக இப்போ நான் இப்போ வெளிநாடு போகிறது எப்படின்னு ஷுவர் தான். போகிறதுக்கு முன்னாடி யாருக்கும் எந்த வேலை செய்ய முடிகிற டேலண்ட் இருக்காக்கள், நுணுப்பமான வேலை டேலண்ட் இருக்காக்கள் செய்ய விருப்பம்னா செய்யலாம். அவங்க வேணுமெண்டா வந்து பழகிட்டு வேலையை அவங்க எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். ஏன்டா எனக்கு தெரிஞ்சு இலங்கையில் தமிழ்நாடுன்னு சொல்லி நான் தான் செய்கிறேன். எனக்கு தெரியும், ஏன்னா நான் வீடியோ தேடுனதில் எல்லாம் சிங்களாக்கள் தான் வந்து தரேன். சிங்களாக்கள் வீடியோ தான் வந்து பஸ்ஸுகள் செய்கிற மாதிரி வந்து. அப்போ அவங்களுக்கு பிஸ்னஸ் செய்யணுமென்ற ஒரு பிளான் இருந்தால் இதுகளை சொல்லி கொடுக்கலும். என்னால் கற்றுக்கொள்றதுல பெரிய விஷயம் இல்லை. ஏன்டா இப்போ என்னால் இப்போ ஒரு எனக்கு இப்போ ஒரு 5 ஆர்டர் வந்து 5 ஆர்டர் செய்கிறதுக்கு ஒரு மாதம் எடுத்துடும். இன்னொரு ஆளும் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்டா கற்றுக்கொள்றதுல ஒரு விஷயம் இல்லை, நமக்கு தெரிஞ்சு இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மனசாதான். ஸோ இதுதான், இதுக்காக வேண்டி வந்து இந்த காணொலி வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.